அது என்ன சாதம்? சாதம்னா என்ன? சாதம். சாதம் சாதம்னா என்னன்னு? உணவு உணவுன்னு சொல்றாங்கய்யா. அது எதுக்கு சாப்பிட்டீங்க? அதான் ஏதோ ஒரு வேளை சாப்பிடுறோம். அ அது எதுக்கு அதையாவது அந்த சாப்பிடலாம். சாதம்? நீங்க என்ன மருத்துவரா? என்ன தொழில் பண்றீங்க? ஆசிரியரா? மருத்துவரா? என்ன தொழில் பண்றீங்க? நான் ரிட்டயர்டு என்ஜினியருங்கய்யா. இப்போ ஆ, பொதுப்பணித்துறையில இருந்து ரிட்டயர்ட் ஆனவன். ஆ. அப்புறம் இதெல்லாம் ரொம்ப நாளாவே இந்த வழியில தான் இருக்கிறேன். ஆனா வேலையில இருக்கிற காலத்துல இருந்து ஒரு 30 வருஷமா மேல இருக்கேன். எப்ப வேலையில இருந்து எப்ப ஓய்வு பெற்றீங்க? பணி நிறைவு எப்போ? பணி நிறைவு எப்போ? 2000 இப்ப 15, 17 வருஷம் ஆயிடுச்சுயா. 2008லயே ரிட்டயர் ஆயிட்டேன். எங்க பிஇ முடிச்சீங்களா? பிஇ சிவில் இன்ஜினியர். பிஇ ஆ சிவிலா? சிவில் இன்ஜினியரிங்கய்யா. சேலம் தான் இருக்கேன். ஆ, இப்ப ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இருக்கேன். ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு. ஆயிடுச்சு. பென்ஷன் வரதுனால இங்க டவுன்லயே இருக்கிறான். வில்லேஜ்ல வீட்டுல அவங்க எல்லாம் ஆடு மாடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க சேலத்துல எங்க? சேலத்துல சின்ன திருப்பதியா. சின்ன திருப்பதி. ரைட். ஆ, சரி. ரைட், ரைட். ஆக, ஆகாரம் என்பது ஆரோக்கியம். அப்ப நீங்களே அப்ப நிறைய படிச்சிருக்கீங்களே, ஏன் தேடல? வெள்ளைக்காரனுடைய கல்வி உங்களுக்கு இருக்கிற அரைகுறை. இப்ப எங்கிட்ட இருக்கிற அரைகுறை அறிவு காரணமே, இப்ப எங்கிட்ட இருக்கிற அரைகுறை அறிவு காரணம் நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் தான் அதாங்க. என்னுடைய ஆசிரியர் சிவில் இன்ஜினியர், உங்களை மாதிரி சிவில் இன்ஜினியர் தான். அவரு தான் சரி. 10 பைசா செலவில்லாம இன்ஜினியர் ஆனார். 10 பைசா செலவு பண்ணாம இன்ஜினியர் ஆனார். அஹ், அப்படிங்களாயா? உம் லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறக்க பதவி விலகிட்டார். லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறக்காக பதவியில சேர்ந்து ஒரு 2 நாள்ல விலகிட்டார். ஆமா, ஆமா. அதுல அந்த மாதிரி தான் இருக்க வேண்டியிருக்கும். உம் அப்புறம் ரைட்டு. இந்த இப்ப நாம என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா, மனதை பற்றி நேற்று வந்து மனம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளுமே நமக்கு பயனற்றதுதான். நம்ம மனுஷனுக்கிட்ட உள்ள இருக்கிற பல உறுப்புகள் தேவையற்றது. 75 வகையான உறுப்புகள் இருக்குது. மேஜர் பார்ட், ஆ, விட்டல் பார்ட் நிறைய இருக்கு. அந்த ஆ. விட்டல் பார்ட் இன்னைக்கு கடையும் கல்லீரல் நுரையீரல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது சேதமடைஞ்சு வெட்டி வெட்டி எடுத்துடுறாங்க. ஏன் சாகுறது இல்ல? கர்ப்பப்பை எடுத்துடுறான், பித்தப்பை எடுத்துடுறான், எல்லா பையும் வெட்டி வெட்டி எடுக்கிறான். ஏன் சாகுறது இல்ல? ஆனா நல்லா சாகறதெல்லாம் மறுபடியும் நல்லா சாப்பிடுறோம். ம், ஓடுது மறுபடியும். ம். அப்புறம் மறுபடியும் நோய் குடலையே குடலையே 8 அடியா யாரோ எடுத்து இதுல படிச்சேன். இப்போ நல்லா இருக்கான். ம், குடல போய் 8 அடி வெட்டி எடுத்திருக்கான் பைத்தியக்காரன். ம். ஆனா அவன் சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் இருக்காங்கிறாங்க. இதெல்லாம் நம்ப முடியல. அதனால தான் இப்போ உங்க கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதுலயே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நானும் 30 வருஷமா. ம். என்ன இப்ப நீங்க சொல்லும்போது தான் புரியுது. குடல வெட்டி கூட உயிரோட இருக்கிறானுங்களே! என்னன்னு புரியலையேன்னு. ம். இப்ப நீங்க சொல்ல அப்படி. சொல்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாகுது. ம், நானும் சாப்பிடாத இருந்து பார்த்தேன், குட்டிக்கரணம் அடிச்சு பார்த்தேன். ஒண்ணும் வேலைக்கு ஆகல. உடம்பும் ஏதாவது கெட்டுப்புடுது. ம். கெட்டுப்புடுதுன்னா, இப்ப ரொம்ப நாளா உடம்ப கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா கால்ல புண்ணு வருது. இது என்னடா இது? நமக்கெல்லாம் கூட உடம்பு கெடு யாராவது உடம்பு கெட்டிருந்தா திட்டுவேன். உடம்பு எப்படியா கெடும்? அ நீ ஏதோ பண்ணி வச்சிருக்கிறன்னு சொல்லுவேன். இப்ப எனக்கே வருதுங்கவும், பயந்துகிட்டு இப்பதான் கொஞ்சம் பொறுப்பா ஒரு இளநீ கிளநீ காலையில சாப்பிட்டு, அப்புறம் மத்தியானம் மேல ஏதாவது சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுறீங்க? தேர்ந்தெடுக்கிறதே தப்ப. உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க? இதெல்லாம் தின்னு சொல்லி யார் சொல்லிக் கொடுத்தா? எல்லாம் எல்லாம் இந்த மீட்டிங் போறதான் அங்கங்க அ இப்ப இந்த இந்த பாஸ்கர்ன்னு உங்க ஊர் பக்கம் தானே அவரு இருக்காரு. கோயம்புத்தூர் பக்கம். அவங்க ம், மீட்டிங்கு அது இதெல்லாம் ம், கேட்கறதான். ம். அவனுக்கு மட்டும் எல்லா நோய் வராதா? இடத்துலயும் இல்ல, அந்த ஓ! ஆளுக்கு நோய் வராதான்னு கேக்குறேன். அந்த ஆள் தான் முன்னோட இப்ப உடம்பு நல்லா ஏறி போச்சே! கெட்டு போச்சு, கெட்டு மீட்டிங்ல போச்சு. என்னது? மீட்டிங்லயே 2, 3 பாட்டில் வச்சுக்கிறாரு. ஒண்ணுல மோரு, ஒண்ணுல அ கஞ்சி, இன்னொன்னுல என்னமோ சூப்புன்னு போட்டு குடிச்சுக்கிட்டே மீட்டிங் முடியறதுக்குள்ள 3, 4 பாட்டில் குடிச்சுப்புட்டாரு. அத உடம்பு பார்த்துட்டு ஏறிட்டு. எனக்கு பயமா போச்சு. எனக்கு பயமா போச்சு. இது என்ன இவரு வந்து உணவ பத்தி பேசுறாரு, இப்படி குடிக்கிறாருன்னு. ம். இன்னும் நெறைய பேரு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தொண்டையெல்லாம் அடைச்சுக்கும். அப்புறம் தண்ணி கொண்டா, தண்ணி கொண்டான்னு குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தாக்கா, எதுவுமே புரியாதத எல்லாம் மத்தவங்களுக்கு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய அப்ப ஆச்சரியம். இப்ப இதுல என்ன? இதுல இதுல இப்ப இத பார்த்து எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இனியன பார்த்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க?
இது ஒரு இப்போ 2-3 நாள்லயே எனக்கு தெளிவு கொஞ்சம் கிடைச்சிருக்குது. திங்கிறதான் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்குதுங்கிறத 100க்கு 100 புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னெல்லாம் அரைகுறையா புரிஞ்சு வச்சிருந்தேன். ம். திங்கிறது ஒண்ணு தான் இப்போ வம்பு பண்ணுதாட்ருக்குது. அத எப்படி நிறுத்துறதுன்னு அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ம். ம். சரி, சரி, சரி. அதுக்கு இல்ல தான் ஒரு நேரா சில வந்து பார்த்துட்டு, ஐயாற நேரா வந்து பார்க்கலான்னு கூட நேத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அ, அ. அந்த சரி. எனக்கு பணம் அனுப்ப சொல்லி அந்த ஆளு இந்த இது அட்ரஸ் தப்பா அனுப்புனாரா, அவரு தான் போலாம் சாமின்னுகிட்டு இருக்காரு. ம். நான் ம். முன்ன பெரிய தாடி கீடி வச்சிருந்தேன். இப்ப தாடியெல்லாம் வெட்டி கடாவிட்டேன். ம். எல்லாம் ம். சாமின்னு வேற கும்பிடுறாங்க. நம்மள தாடி வச்சிருக்கோம். ம். ம். சரி. நீங்க பார்க்கலாம் இந்த ஒருத்தரீங்க. கிளாஸ் முடியறதுக்குள்ளே வந்து ஐயாற பார்த்துட்டு வரேன். ம். அதெல்லாம் இருக்கட்டும், இருக்கட்டும். ம். இங்கே 6 மணி ஆச்சு ஒருத்தரையும் காணோம். சரி இருக்கட்டும். ம். ஓ! இன்னும் யாரும் வரலைங்களா? இதே 6 மணி ஆச்சு நேரம் வந்திருக்கணுமே. தவறாத இல்ல. ஏ தே எல்லாம் சோத்த தின்றுருப்பாங்க. நாத்த தின்னுபுட்டு எழுந்திரிக்க முடியல. இது என்னடா வம்பா போச்சுன்னு ம். தடபுடான்னு எழுந்திரிச்சேன். அப்படி வரணும்னா இந்த 2 நாள்ல வரேங்கயா 2, 3 நாள்ல அப்படி ஒரு நாள் வந்துட்டு வரேன். இங்க சேலம் தானே வந்தாக்க காலையில வந்தா சாயந்தரம் முதல்ல பார்த்துட்டு வரணும். ம். ஆ. ம். அதெல்லாம் பாருங்க. முதல்ல படிங்க. நேர்ல வந்து என்ன பேச படிக்கிறேன், போறோம்? படிக்கிறேன். ஆ அதான். அது வந்து நீங்க நேர்ல வந்து என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? ஒண்ணும் தெரியும். என்னைய பார்த்து என்ன பண்ண போறீங்க? ம். இப்பயே தான் நல்லா தான் பேசுறேன். ம். ஐயாகிட்ட. அவ்வளவுதான். ஆ. அது அது செய்முறை செய்யறதா இருந்தா வரலாம். சும்மா இன்னைக்கு செய்தி ஆ. கேட்கறதுன்னு. அது செய்முறை எல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. ஆ. செய்முறை செய்யணும்னா அதெல்லாம் வந்து அது பணம் கட்டி அங்கேயே தான் வரணும். இல்லன்னா அங்கேயே ஒரு 10 நாள் இருந்து பண்ற மாரி வரணும். அது அது உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா செய்யுங்க. இடம் எங்கேயாவது 10 ஆ. சென்ட் 20 சென்ட் இருந்தா அங்க போய் தான் செய்யணும். இப்ப எங்கிட்ட வந்து செய்ய என்ன பண்ண போறீங்க? எங்க காட்டுக்கு தான் போகணும். ஓ காட்டுக்கு போய் நீங்க எடுத்து ஓ பண்ணி நான் இங்கே காட்டுக்கு போய் இருந்துக்கிறேன். இங்கே இப்ப சேலத்திலே எங்க வீட்டிலேயே தனியா தான் இருக்கிறேன். இங்க கூட செய்யலாம். ம், ம். அப்படி செய்யலாம். சரி. வணக்கம், சொல்லுங்கய்யா. வணக்கம், வணக்கம். அதனால தான் ஒருத்தர் வந்திருக்காரு யாரு தெர்ல. அவர் வந்திருக்காரு. அவரு வணக்கம். வாங்க. ஆ மனம். இந்த மனதை பற்றி நம்ம பேசுகின்ற பொழுது, இப்ப மனதை பற்றி நம்ம பேசுகின்ற வணக்கம். மனதை பற்றி பேசுகின்ற பொழுது, அது நீங்க சொந்த இடம்லாம் இருக்காது படிங்க. இப்ப காலையில வகுப்பு நடத்தியாச்சு. அந்த வகுப்பு ஓடிட்டு இருக்குது. அ அந்த காலையில நடத்தின வகுப்பு ரெக்கார்ட் ஆகி ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு அநேகமா ஏத்தி விட்டுருவேன். நடந்துகிட்டு தான் இருக்கு. ம். 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 விட்டு விட்டு போகுது. சரி. இப்ப அந்த அ இந்த மனதும்னா என்ன? மனதை பற்றி பேச வேண்டும். காலையில காலையில பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தான் வந்திருந்தாரு. சிங்கப்பூர்கார ஆளுகள் யாருமே இல்ல. சிங்கப்பூர்காரங்க ஒருத்தருமே கிடையாது. சிங்கப்பூர், மலேசியால இந்த பனீர் இவரு பனீர் பேசினாரு என்கிட்ட. அந்த பெரியவர் பன்னீர் செல்வம். சிங்கப்பூர் பனீர் அப்படி பேசினாரு. ஆ. அவங்க உங்களுக்கு பணம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு உங்ககிட்ட. ம். சரி. ஆ ஓகேங்கய்யா. எவ்வளோ எவ்வளோ நான் சேர்ந்தாரு? கால் பண்ணி பேசுறேன். ஆமா. ஏதாவது $300 $400 எவ்வளோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு தெரியல. ம். ம். சரி. எத்தனை மணிக்கு கூப்பிட்டாரு? ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டாரு. ராத்திரி 12 மணிக்கு. எங்க நாட்டுக்கு இந்தியா நேரத்துக்கு 12 மணிக்கு கூப்பிடுறாரு. அவர் ஏதோ ஒண்ணுக்கு போயிருப்பா. அவரு வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு போறாரு தெரியுது. 3 மணிக்கு எந்திரிச்சு கூப்பிட்டு என்னை கூப்பிட்டாரு என்னை. ஆமா. என்னை கூப்பிட்டா நான் 12 மணிக்கு. என்னடா 12 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா, ஐயா உங்களுக்கு பணம் அனுப்புனாரு. ரொம்ப சந்தோஷம்ன்றேன் நானு. ஆனா அவரு எந்திரிச்சு நடக்க முடியாது. சிறு வயசுலயே இளம்பிள்ளை வாதம் வந்துருச்சு அடுத்தது. ஐயய்யோ! அப்புறம் சொன்னேன், ஐயோ அது இளம்பிள்ளை வாழ வந்தா பரவாயில்ல, நீ சமாதிக்கு போய ஏன் சாப்பிட்டு போட்டு சாகுறேன்னு கேட்டான். தின்னு வர்ற சித்து தான் போவ நீ, பேசாம சமாதிக்கு போயிரு அப்படின்ட்டு நான். சமாதிக்கு போனேன்னா தப்பிச்சுக்கலாம், இப்படி கொண்டு செத்து தான் போவேன்னு தெளிவா சொல்லிட்டேன். சாவரத ரெண்டா பிரிக்கணும்னு சொல்லிட்டேன். சாவரத ரெண்டா பிரிக்கணும். ம். சாவரதே ரெண்டா பிரிக்கணும். சாவரது 2 எப்படி பிரிப்பீங்க சொல்லுங்களேன். ஆரம்பம் இங்க இருந்தே வச்சுக்கல. சாவை எப்படி ரெண்டா பிரிப்பீங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் ரெண்டா பிரிக்கிறீங்க இல்லையா? ம். எல்லாத்தையும் ரெண்டா பிரிக்கிறீங்க. எல்லாத்தையும் எல்லாத்தையுமே. சாவு அவ்வளவே 2 தான்.
எப்படி சாவீங்க சொல்லுங்க? ரெண்டா பிரிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. அதான் ஒண்ணு ஜீவ சமாதி, ஒண்ணு இது யமங்கிட்ட போற இது அதுக்கு இன்னும் நாரி இன்னும் போய். கொஞ்சம் அதுக்கு பேர் அதுக்கு இன்னும் எளிமையா சொல்லுங்க. நோவு வந்து சாகிறது. இப்ப உங்களுக்கு நோவு வந்துருச்சு இல்ல? ஆ மரணத்தை உறுதி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். மரணத்தை உறுதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வந்தாவே அதான் அடையாளம். மரணம் மரணம் நெருங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆ, முடி நரைக்கிறது அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்ல. அதெல்லாம் ஆ, பிரச்சனை இல்ல. அது வந்து பெருசு இல்ல. சூழல்ல மாறும். அது அது வந்து நீங்க இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கேன்னு காட்டுது. அதுக்கும் வந்து ஆரோக்கியம். இப்ப முடி நரைக்கிறதுனால ஆரோக்கியம், முடி நரைச்சதுனால ஆரோக்கியம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ம், இப்ப முடி நரைச்சிருக்கனால ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப எனக்கு முடி நரைச்சிருக்கு. தெரியுதா இல்லையா? ஆ, ஆமா. இப்படிதான் நீ இருக்கு. பார்த்தா ரத்தத்தை பார்த்தா சுத்தமா இருக்கு. ரத்தம் பார்த்தா சுத்தமா இருக்கு. உடம்பு சுத்தமா இருக்கு. ஆரோக்கியம் பயங்கரமா இருக்கு. ஆரோக்கியம் பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. விட்டு வாங்குன்னு வாங்குறேன் இல்லையா? வேற 25 வயசு ஆள், 30 வயசு ஆள்ல இருந்து 80 வயசு ஆள் வரைக்கும் போட்டு வாங்குன்னு வாங்குறேன்னு இல்லையா? அஹ்? ஆமாங்கய்யா. அப்ப மரணத்தை இரண்டாக பிரிச்சிருக்கணும். மரணத்தை இரண்டாக பிரிக்கணும். மரணம் வந்து நோய் வந்து சாகிறது ஒரு மரணம். ம், இயற்கை மரணம், இயற்கை மரணம் இப்ப இயற்கை மரணம், செயற்கை மரணம். நோ வந்து சாவறதால செயற்கை மரணம். அப்புறம் இது 2 ம். நாளைக்கு முன்னாடி புகழ்பெற்ற மருத்துவர் ஒருத்தர் செத்து போனார். இந்தியாவில் ஆ, புகழ்பெற்ற மருத்துவர், தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற மருத்துவர், இருதய மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர். யாராவது பேர் தெரியுமா? இருதய மாற்று ஆமாங்கய்யா. அறுவை அதான் சிகிச்சை. ஆ, படிச்ச மாதிரி தான் இருக்குது. ஆமா. அந்த படிச்ச மாட்டு தான் இருக்குது. இருதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் செத்து போனார். ஏன் செத்து போனாரு? நோய் வந்து தான் சாவுவாங்க. ஆனா அவர் வந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் செரியன் பேரு. டாக்டர் செரியன். ஆ, ஆ, சரிங்க. அவர் ஏன் செத்து போனாருன்னு யாருக்காவது தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரி 2 சாவுல ஒண்ணு தான். நோய் ஒண்ணு, இல்லைன்னா இந்தியன் ஃபேமஸ் டாக்டர் ஆஃப் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். ஹார்ட் பைபாஸ் சர்ஜரியில டாப் மோஸ்ட் இந்தியாவில் அவர் தான். வயிறு பார்த்தீங்கன்னா பானை மாதிரி இருக்கும். வயிறு பார்த்தீங்கன்னா பானை மாதிரி இருக்கும். வயிறு பார்த்தா பானை மாதிரி தின்னு உருட்டி. வயிறு பார்த்து பானை மாதிரி இருக்கும். வயசு 82, 100 கிலோ எடைக்கு மேல இருப்பார். 110 கிலோ இருக்கும். வயிறு மட்டும் பானையாட்டு இருக்கும். வயிறு மட்டும். பானையாட்டம் இருக்கும். இவரு தான் இதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர். அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தின்னுருட்டிடா நீன்னு. திருநூறுட்டி தான். சரி, அப்ப எந்திரிச்சு இப்படி நடந்து போயிருக்காரு. பொத்தன் கீழ் செத்து போயிட்டாரு. ஐயய்ய! எந்திரிச்சு எந்திரிச்சு நடக்க முடியல. விழுந்து செத்து போயிட்டாருங்களையா? ம். ஆமா. இந்தியாவே அழுதுச்சு. இந்தியாவே ஒரு அல்ல அப்படி அப்படின்னாங்க. பிரதமர் கூட இரங்கல் தெரிவிச்சார். பிரதமர் கூட. இரங்கல் சொல்லியிருப்பாங்க. ஆமா, ஏன்னா எல்லாத்துக்கும் இரங்கல். டாக்டர்னாவே தான் கடவுள்னு விடுறோமே. எப்படி சொல்றோம்னே தெரியல. அப்புறம் அப்புறம் உங்கள இறந்து பார்த்து போனாரு. உங்கள பார்த்துலாம் சொல்லப்பட்டாங்க. ஆ, இதெல்லாம் நம்மளெல்லாம் பார்த்தாக்க பிடிக்காது. அவங்கள தான் கடவுளும்பாங்க. ம், ம், ம். இது வந்து எடைத்திருப்பான் யோகி. சரி, இவ்வளவு படிச்சிருக்காருல, நிறைய படிச்சிருக்கணுமே இல்லையா? அததான் அந்த வெள்ளைக்காரன் பாடத்திட்டத்தை நம்புறவன் அதோ கதின்னு அர்த்தம். வெள்ளைக்காரன் பாடத்திட்டத்தை படித்தவன் அதோ கதி. வெள்ளியங்கிரி யார்? வெள்ளியங்கிரி வணக்கம். யாருங்க புதுசா இருக்கு வெள்ளியங்கிரி? ஒரு ஸ்பீக்கரை போடுங்கயா. எங்க ஸ்பீக்கர் வந்துட்டாரா? ஸ்பீக்கர் போ ஸ்பீக்கரை ஆன் பண்ணுங்க வெள்ளிங்கிரி ஐயா. அவங்க எங்க ஸ்பீக்கரை ஆஃப்ல இருக்கெல்லாம். சாந்தா இருக்காங்களா? சாந்தா. ம். அவங்களுக்கு ஸ்பீக்கர் போடுங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. சரி, விட்டுருங்க. நாம் இருக்கு இங்க இருக்கு. பேசுவோம். ஆ நாம் இங்க பேசுவோம். அது வாட்டி இனில இருந்து இருக்கட்டும். ஸ்பீக்கரா? நான் ஒரு மாசம் வர முடியாது. சும்மா கேக்குற அவ்வளவுதான். சரி, எங்க போயிட்டீங்க? வெளியூர் போயிட்டீங்களா? ம். இது கும்பமேளா காசிக்கு போயிட்டீங்களா? ம். போனோம் இப்போ. கிளம்பிட்டீங்க. கிளம்பி போயிட்டு ஆஹ் இருக்கிறீங்க. இப்போ சரி சரி, போங்க போங்க கும்பமேளா போங்க. அங்க ஒரு மாசம் இருக்க போறோம். அதனாலதான். இருங்க இருங்க இருங்க. இருங்க இருங்க. உத்தரப்பிரதேசம், அதான் யூபி. நான் இப்ப 10 நாள், எத்தனை 40 நாள், 50 நாள், 50 நாள் நடக்கும். இருங்க இருங்க. மார்ச்சுக்கு வரவன் அவனுக்கு கேக்குறேன். எங்க இருந்து அங்க கேக்குறேன். ஆனா பதில் சொல்ல முடியாது. அது ரைட். அது பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அதனால என்ன, எங்க இருந்தா என்ன. சரி சரி சரி. இப்போ அந்த ஒரு மருத்துவர் வந்து எப்படி சாகுறாருன்னு கேட்டீங்கன்னா, வயிறு பெருத்து போச்சு. அவருக்கு வயிறு பெருத்து போய் செத்து போயிட்டாரு. வயிறு பெருத்து போச்சு, எந்திரிச்சு நடக்க முடியல, செத்து போயிட்டாரு. டாக்டர் செரியன் பேரு. டாக்டர் செரியன் மறைவு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ம்.
ஆமாங்க. நம்ம இயற்கை முறையிலே வயிறு பெருத்தாவே இது என்னது கிட்னி போன கேஸுங்கிறாங்க. இல்லைன்னா இந்த காமாலை. வயிறு பெருத்தவர் செத்து போயிட்டாரு. சரி, என் வயசு 82, 100 கிலோ எடையில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு நடந்தாரு, மயக்கம் போட்டு எந்திரிச்சு நடந்தாரு, மயக்கம் போட்டு விழுந்தாச்சு, செத்தாச்சு. புரியுதா? அப்ப உடல் வலுவே இல்லை. அப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த வயிறு, அவர் வந்து இதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர். இந்தியாவிலேயே இதயத்தையே மாத்தினாரு. முதல்ல மாத்தி, அது உலகத்திலே எப்ப வந்தாச்சு, இந்தியாவில முதல் செய்யறாரு, மாற்று இதயத்தை பண்றாரு. சரியா? மாற்று இதயத்தை பண்றவரு தன் உடலை எப்படி காப்பாத்த வச்சுக்க தெரியல. தெரியல. அவர் செத்து போயிட்டார். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு வச்சு, அவர் நல்லவர் தான், ஆனால் ஆரோக்கியம் இல்லாதவர். என்னது? ஆரோக்கியம் இல்ல. நல்லவர் என்பது வேறு, ஆரோக்கியம் உள்ளவர் என்பது வேறு. நல்லவர் என்பது வேறு, ஆரோக்கியம் உள்ளவர் என்பது வேறு. நல்லவனுக்கும் ஆரோக்கியம் உள்ளவனுக்கும் இங்க என்னங்க வித்தியாசம்? சரி, இந்த இவர் நம்ம பீச்சு நல்லவன் ஆரோக்கியம் உள்ளவன் எப்படிங்க அர்த்தம்? நல்லவன்னா யாரு? ஊருக்கு கருணை காமிக்கிறது, ஊருக்கு தானம் பண்றவரு. ஆரோக்கியம் உள்ளவர்னா அவரை கவனிக்கிறவரு, அவருக்கே கருணை காமிக்கிறவங்க, அவங்க ஆரோக்கியமானவன் சொல்லலாம். அவன் அதாவது எப்படின்னா, தன்னையும் கவனித்து பிறையரையும் கவனிக்கிறவன் தான் ஆரோக்கியம் உள்ளவன் சொல்லணும். இந்த ஊருக்கெல்லாம் பண்ணிட்டு தன்னை கவனிக்காம இருக்கிறது, ஊரெல்லாம் பண்ணிட்டு தன்னை அவனுக்கு அது ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு தன்னை கவனிக்காம இருக்கிறவனுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? நாம் ஒரு பேர் வைக்கலாம். இப்போ நல்லவன் சொல்லியாச்சு, ஆரோக்கியம் உள்ளவன் வச்சாச்சு. இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கலான்னு கேட்டீங்கன்னா, திருலோகச்சந்திரன் கேட்கலாம். நாம் ஒரு பேர் வச்சிடலாமா? அத ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு உன்னை கவனிக்காம இருக்கிற அப்படிங்கிறவனுக்கு ஒரு பேர் வைக்கலாமா நாம? ரொம்ப நல்லவன். அது எப்படி? ரொம்ப நல்லவன் சொன்னா கூட உயர்வா போயிடும். அப்படி கிடையாது. வேற ஏதாவது ஒரு பேர் வைக்கல, சொல்லுங்க. புத்திசாலின்னு வைக்கலாமா? புத்திசாலி வச்சுட்டு இருந்தா அப்புறம் அவனுக்கு ஆரோக்கியத்துல ஏன் கவனம் செலுத்தணும்? புத்திசாலியா இருக்கிறவன் ஆரோக்கியமா இருக்கணும் இல்ல? புத்திசாலியா இருக்கிறவன் ஆரோக்கியமா இருக்கணும். புத்திசாலியா இருக்கிறவன் ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப ஆரோக்கியம் இல்லாமனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? முட்டாள். அப்படி முட்டாள். யாருக்கு ஆரோக்கியம் இல்லையே அவெல்லாம் யாரு? முட்டாள். சரி, முட்டாளுக்கெல்லாம் முட்டாள்னு சொல்லியாச்சு, சொல்றாங்கல்ல. முட்டாளுக்கெல்லாம் முட்டாள்னு ஒரு ஆள் இருக்கான், அவர் யார வைக்கலாம்? முட்டாள், ரைட்டு. முட்டாளுக்கு சொல்றாங்க மேதாவி அதிமேதாவி. என்னது? மேதாவி அதிமேதாவி. முட்டாள். வடிகட்டி முட்டாள்னு வச்சுக்கலாம். இப்ப இனியனை வந்து வடிகட்டி முட்டாள்னு வச்சுக்கலாம். ஏன்னா சொல்றேன், உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எல்லா நல்லா படிக்கிறது, எடுத்து சொல்றது, அதாவது ஓதி உணர்ந்து பிறர் குறைத்து, ஓதுதல், படித்தல், உணருதல். முதல்ல ஓத வேண்டும், படிக்க வேண்டும், அதை உணர வேண்டும், பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பிறருக்கு எடுத்து சொல்லிட்டு நான் மட்டும் அடங்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் மட்டும் அதன்படி நடக்கிறது இல்லை, ஓதற்படி நடக்கிறது இல்லை, உணர்றபடி நடக்கிறது இல்லை, பிறருக்கு சொல்லித்தர மாதிரி நடக்கிறது இல்ல. அப்படின்னு யாரு தெரியுமா? முட்டாளுக்கெல்லாம் முட்டாள்னு அர்த்தம். ஆக ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல்லைன்னார். அப்படித்தான் இந்த செரியன் ஊருக்கெல்லாம் சொல்லிட்டாரு, தன் உடம்பை காப்பாற்ற தெரியல. தன் உடம்பை அவர் காப்பாற்ற தெரியாதனால அவர் முட்டாள் ஆயிட்டாரு. தன் உடம்பை காப்பாற்ற தெரியாத முட்டாள் தானுங்க. ஊருக்கெல்லாம் உடம்பை காப்பாற்ற சொல்ல நீயே உன்னையே காப்பாத்திக்கல. எனக்கு உதாரணம் தானே தேவை. அவர் நல்லவரா இருக்கலாம், எனக்கு தேவை ஆரோக்கியம் உள்ளவனா நீ? அதான் கேள்வி. என்னது? ஆரோக்கியம் உள்ளவனா நீ? அப்ப யாராவது இருக்காங்களா இந்தியாவில ஆரோக்கியம் உள்ளவங்க? யாராவது இருக்காங்களா சொல்லுங்களேன். திருலோகச்சந்திரன். சிங்கப்பூர்ல யாராவது ஆரோக்கியமா இருக்காங்களா? மேட்டுப்பாளையத்துல யாராவது ஆரோக்கியமா இருக்கிறாங்களா? மேட்டுப்பாளையத்துல எனக்கு தெரிஞ்சு யாரு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லைங்கதான். ஏன்னா இல்ல, இறப்பையில யாரு குப்பை போடுறானோ, அதாவது 15 வயசுக்கு மேல யாரு இறப்பையில குப்பை போடுறாங்களோ அவங்கள யாரு குப்பைமேட்டுக்கு போறவங்க அர்த்தம். வயிற்றுல குப்பையை போட்டுக்கிட்டே இருந்தா அவன் குப்பைமேட்டுக்கு போறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏப்பா இதெல்லாம் சொல்றேன். நீயே இப்போ இறப்பே இல்லாமல் வாழறாம்னு சொல்லியிருக்கும் பொழுது அந்த செடியை என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல இறப்பை வெட்டி எடுத்திருக்கணும். தன்னுடைய இறப்பை என்ன பண்ணிருக்கணும்?
ம். இதயத்தை வெட்டி எடுக்க தெரிஞ்சவர் தன் இறப்பை வெட்டி எடுக்க தெரிஞ்சிருக்கலாமா இல்லையா? இறப்பை வெட்டி இருந்தான்னு வச்சுக்கங்க, எதுவும் சாப்பிட்டுருக்க முடியாது, எதுவுமே சாப்பிட்டுருக்க முடியாது. அப்படியே சாப்பிட்டிருந்தாலும் ஒரு அந்த இவர் சொல்ற மாதிரி, திருமூலர் சொல்ற மாதிரி உண்டி சுருங்கின்னு அவன் சொல்லிட்டான், இறப்பை வெட்டி எடுத்தா உண்டி சுருக்கோன்ட்டான். இறப்பை வெட்டி எடுத்தால் எதை சுருக்க சொல்லிட்டான்? உண்டி உண்டி. அந்த கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி நேற்று பத்தி பேசுறமே, நேற்று எங்க இவர் வரலையா தெரியுது, யாரு பீச் வரலையா தெரியுது, நேற்று வரலையா, வந்துருந்தீங்களா? இல்ல வரலைங்கய்யா. ஆனா நேத்து கிளாஸ் யூடியூப்ல கவனிச்சேன். பாத்தீங்களா? இறப்பை பத்தி பேசியிருப்பேன். இறப்பை இறப்பை நேற்று முந்தா நேற்று தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எந்திரிக்கும் போது லேட் ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு காலையில யாருமே வரல. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 4:30க்கு நான் 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது. ஒரே ஒருத்தர் வந்தார், பன்னீர்செல்வம் அவர்கிட்ட தான் வந்தார். அவர்கிட்ட பேசிட்டேன், அவர்கிட்ட பேசினேன். அவர் அது பதிவாய்ப்பு ஓடிட்டு இருக்குது. இப்ப நல்ல வேலையில அருமையா பதிவாயிட்டு இருக்குது. இப்பதான் கொஞ்சம் சிஸ்டமே இப்பதான் வேலை செய்யுது. தகராறு பண்ண ரீஸ்டார்ட் பண்ணா ஒழுங்கா வேலை செய்யுது. அது எது கொஞ்சம் அப்டேட் ஆக மாட்டேன் தெரியுது. ஆமா ஆமா. அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணி போகுது, நல்லா ஓடிட்டு இருக்குது, சௌரியமா ஓடிட்டு இருக்குது. அப்ப தெய்வம் அது எதனாலன்னா பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் ஆப் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து ஹீட் ஆயிருங்க. ஹீட் ஆகும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகுறது வந்து கம்மியாயிரும். அப்ப எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப் மட்டும் வச்சுக்கணும். அப்ப எல்லாத்தையும் ஓய்வில் கொடுத்துடணும். அல்லது நிறைய ஓபன் பண்ணக்கூடாது, பேஜ் நிறைய ஓபன் பண்ணாம ஒண்ணு மட்டும் வச்சுக்கணும், அந்த வேலை செய்யறது மட்டும். ஹீட் ஆகாம இருக்கணும். க்ளோஸ் ஆல் டேப்ஸ்னு சொல்லி வருங்க. அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட்ல எந்த ப்ரோக்ராமே ரன் ஆகாது. அப்போ வந்து இது யூஸ் பண்ண நல்லா இருக்கும். வெரி 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 குட் வெரி குட் வெரி குட் வெரி அது 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 அதுங்க. வணக்கம். சொல்லுங்க. இப்ப நிறைய வரலாம். இந்த மனதை பற்றி கேட்டாங்க. இந்த நேற்று வந்து மனதை பற்றி பேசணும், அப்புறம் இறப்பை பற்றி பேசணும். இப்ப இறப்பை பற்றி பேசுகின்ற பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இறப்பை எடுத்து விட்டால் இறப்பை நிறுத்தி விடலாம். நல்லா இருக்குதா? ஆமாங்க. எங்க திருலோச்சந்தர் பதிலை காண புரியலையா? சொல்லுங்கய்யா. இல்லைங்கய்யா, நானு சொல்லுங்க. இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இறப்பை எடுத்தால் இறப்பை நிறுத்தலாம். இறப்பை எடுத்தால் இறப்பை நிறுத்தலாம். இறப்பை எடுத்தால் இறப்பை நிறுத்தலாம். ரா மாறு, வல்லினரா மெல்லினரா, வல்லினரா மெல்லினரா. இறைப்பைனா வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கிற அந்த இறைப்பை. அது எடுத்துட்டு எப்படி நேச்சுரலா சொல்றேன், நேச்சுரலா சொல்றேங்க. இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாப்பாடு இல்லாம இந்த காற்றுல உயிர் வாழும் பொழுது அந்த இறப்பை ஒன்று தேவையில்லை. அதை எடுத்தாச்சு அப்படின்னா அப்புறம் நமக்கு இறப்பு என்பது இல்லை. அப்படின்னா இந்த கேள்வி வருதுங்கய்யா. அப்போ நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்ல, அடுத்தடுத்து வர ஜெனரேஷன்ஸ்ல இப்ப சுத்த உடல்ல நம்ம வந்து மாறின பிறகு நம்ம ஜெனரேஷன்ஸா போகும் பொழுது நேச்சுரலா குழந்தை பிறக்கும் பொழுது அப்ப இறப்பை இல்லாம போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது ஒட்டு இது மாதிரி மாதிரி அதெல்லாம் விலங்குல இருந்து வருது. கரெக்டா அவர் ஒத்துக்கிறாரு பாரு, அவருக்கு தலை ஆட்டுறாரு. அப்படி கிடையாதுரா, இது ஆர்ஜின். பரிணாமத்துல வந்து அதெல்லாம் இருக்கும். பரிணாமத்துல அது அடிப்படை பரிணாமத்தில் இருக்கிற அடிப்படை அது எச்சங்களாக இருக்கும். அதாவது எப்படின்னா எச்சம்னா பேலன்ஸ் அமௌண்ட் ஆஃப் த எவல்யூஷன். எவல்யூஷனோட எச்சங்கள். எவல்யூஷன் பல்லு இருக்கு இல்லையா, பல்லு எச்சம் தான். எச்சங்கள் தேவைன்னு சொன்னீங்களே, 15 வயசு வரைக்கும் 15 வயசு தேவைனால அது எச்சம். எச்சங்கள் பேரு 15 வயசு வரைக்கும் அது விலங்குன்னு அர்த்தம். 15 வயசு வரைக்கும் விலங்கு தான். என்னது? 15 வயசு வரைக்கும் நம்ம விலங்காதான் இருப்போம். விலங்கா இருக்கிறப்ப அது தேவை. விலங்கா இருக்கிறப்ப அது தேவை. அதனாலதான் இறப்பையை வெட்டி எடுக்கிறாங்க. இறப்பை இல்லாம உலகத்துல மட்டும் 1 கோடி பேர் இருக்காங்க. இறப்பையே இல்லாமல் 1 கோடி பேர் இருக்காங்க. இறப்பே இல்லாமல் 1 கோடி பேர் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே. எப்படி? இறப்பையே இல்லாமல் 1 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற எல்லா பொருளையும் வெட்டி எடுக்கிறாங்க. கற்பப்பை எடுக்கிறாங்க, பித்தப்பை எடுக்கிறாங்க, கணையத்தை எடுக்கிறாங்க, கல்லில் எல்லாம் எடுக்கிறாங்க. ஏன் சாகுறது இல்ல?
அதான் நேற்று யாரோ போட்டிருந்தது பேப்பர்ல 8 அடி குடலையே வெட்டி எடுத்து விட்டு உயிரோட தான் இருக்கும். அப்ப எல்லா உறுப்பையும் வெட்டி எடுத்தாலும் சாகிறது இல்லை. ஆனா மூளையை மட்டும் கை வைக்கிறது இல்லை. மூளையை கை வச்சா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. மூளையை எடுத்து என்ன ஆச்சு? அங்க பிணமா மாறிடுறான். மூளை எடுத்துட்டா பிணம். மூளை இல்லாம வாழ முடியுமா? மனிதன் மூளை இல்லாம வாழ முடியுமான்னு கேக்குறேன். முடியாது. ஏன்னா ஆணி வேற அதானே. ஏன்னா மண்டையோட்டு பகுதி, அப்புறம் நரம்பு, சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் சொல்லுவாங்க. சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் என்றது சிஎன்எஸ் சொல்லுவாங்க. சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் சொல்லுவாங்க. சிஎன்எஸ் எடுத்து படிச்சு பாருங்க. சிஎன்எஸ் சென்ட்ரல். இந்த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் பார்த்தா இந்த மண்டையோட்டை அடிப்படையாக கொண்டவை. என்னது? மண்டையோட்டை அடிப்படையாக கொண்டவை. இந்த மண்டையோட்டை அடிப்படையாக கொண்டது பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட விலங்குகள்லாம் வந்துடும். விலங்கு பாலூட்டிகள் பறவைகள் மண்டையோட்டை அடிப்படை. மண்டையோடு இருந்தாவே மூளை இருக்குன்னு அர்த்தம். மண்டையோடு இருந்தாவே மூளையோடு. அப்படியே கீழே போக போக மண்டையோடலாம் இருக்காது. அப்படியே மண்டையோடல இல்லாத போய் அப்படியே போய் மண்டையோடு இருக்காது. அப்புறம் பூச்சி இருக்காது, புழு இருக்காது, அப்புறம் மரம் இருக்காது. இதுக்கெல்லாம் சொல்றாங்களா மரம் மண்டைம்பாங்க. என்னது? மரமண்டை அப்படிம்பாங்க. என்ன சொல்ற? மரம் மண்டைம்பாங்க. கரெக்டா தமிழர்கள் தெளிவா பேர் வைக்கிறாங்க. தமிழர்கள் வந்து ஒவ்வொன்றுக்கு தெளிவா மரம் மண்டைன்னா ஒண்ணுமே இல்லாதவன்னு அர்த்தம். மரத்துக்கு மண்டை கிடையாது. மரத்துக்கு மரமண்டைம்பாங்க. மண்டை கிடையாது. மரம் மண்டைம்பாங்க. அப்ப புரியுதா? எப்ப மண்டை உண்டாகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள். பறவைகள் வணக்கம் பிரார்த்தனை. வணக்கமாங்க. 5 அறிவு. வணக்கம் ஐயா. வாங்க. இன்னைக்கு இசைப்பயிற்சி விடுமுறையா? இன்னைக்கு சரி, இசைப்பயிற்சி விடுமுறையா? இருந்தாலும் உங்களுக்காக என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டு, உங்களுக்காக என்ன பண்றேன், முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். இவங்களுக்காக ஒரு வகுப்பு நடத்துக்கு முயற்சி பண்றேன். மாலையில 4:30 மணிக்கு ஒரு வகுப்பு நடத்துறேன் உங்களுக்காக. அதுல சேர்ந்தீங்கன்னா அமெரிக்கா வகுப்புல சேர்ந்துக்கலாம். முயற்சி பண்ணுங்க. சரி. இன்னைக்கு இசை பயிற்சி இல்லையா? 6 to 7 இல்லையா? இன்னைக்கு இருக்கு. 7 மணிக்கு இருக்கு. 7 to 8 7 to 8. ஆனா இருந்தாலே இப்ப உங்களுக்கு இப்ப என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பதிவு பண்ணி அப்படியே போட்டுடுறேன். என்ன நடக்குதுங்கிறது அப்படியே பதிவு பண்ணி போட்டுடுறேன். அதுக்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட் வச்சு அதுல போட்டுடுறேன். அந்த மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சப்ஜெக்ட் பிரார்த்தனைக்காக ஒரு புது செய்தி. இப்ப இறப்பை இல்லாட்டும் உயிர் வாழ முடியுது. இறப்பை இல்லாமலும் உயிர் வாழலாம். ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துடுறாங்க. அறுவை சிகிச்சை பண்ணுகின்றவோ கடுமையான நோயில பாதிக்கப்படுகின்ற பொழுது வாயில புற்றுநோய், உணவு குழாயில புற்றுநோய், இறப்பையில புற்றுநோய், சிறுகுடல்ல புற்றுநோய், பெருங்குடல்ல புற்றுநோய், மலக்குடல்ல புற்றுநோய், மலவாய் எனஸ், ரெக்டம் எனஸ், அதாவது ரெக்டம் கேன்சர், எனஸ் கேன்சர், அப்புறம் வந்து அல்மெட்டியர் கனால் கேன்சர், கேஸ்ட்ரிக் ஜூஸ் கேன்சர், இப்படி எல்லா கேன்சர் உணவு இதெல்லாம் வெட்டி எடுத்துடுறாங்க. யாரும் சாகிறதே இல்லை. ஏங்க சாகிறது இல்லை யாருமே? ஏன் யாரும் சாகிறது இல்லை? அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் தேவையே இல்லை. ஆனா எல்லா குழந்தைகளும் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் இருக்குதா இல்லையா? பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் இருக்குது இல்லையா? அதுதான் இதைத்தான் திருவள்ளுவர் கண்டுபிடிக்கிறாரு. ஏன்டா இறப்பையே தேவையில்லைன்னு திருவள்ளுவர் கண்டுபிடிக்கிறார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. சொல்லிட்டு இறப்பை நீரை நிறுத்திட்டார். இறப்பை நீரை நிறுத்தினால் இறப்பை நிறுத்தலாம் அப்படிங்கறத திருவள்ளுவருடைய வாதம். இப்ப என்ன சொல்லிட்டீங்கன்னா இப்ப என்ன சொல்றாங்க என்சைக்ளோபீடியா என்ன சொல்லுது? நேற்று பேசணும். என்சைக்ளோபீடியா என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, although stomach is not absolutely an essential organ, இருந்தாலும், அதாவது although stomach is not absolutely an essential organ போட்டு a man can live with full life. Although stomach is not an absolutely essential organ, a person can live a full life. A person can live full life with part or even all of it removed. It is a tremendous convenience. அது என்ன tremendous போட்டிருக்கான்? tremendous convenience ரொம்ப வசதியான வாய்ப்புட்டான். கன்வீனியன்ஸ் சொகுசான வாய்ப்பு. என்னது? இறப்பையே இல்லாம இருந்துட்டா அது சொகுசான வாய்ப்புட்டான். கன்வீனியன்ஸ் என்னங்க? சொகுசா வாழணும் அர்த்தம். கன்வீனியன்ட்னு என்ன அர்த்தம்? கன்வீனியன்ட்னாவே வசதியானதுன்னு அர்த்தம். ரொம்ப வசதியா போச்சு. இறப்பை வெட்டி எடுக்கிறது ரொம்ப வசதியா போச்சுங்கிறான்.
அப்ப இறப்பை வெட்டி எடுத்து உயிர் வாழ்றவங்க இந்திய உலகத்துல மட்டும் 1 கோடி பேர் இருக்காங்க. நம்ப முடியுதா? இறப்பையில கேன்சர் வந்தவங்க 1 கோடி பேர் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கால தான் இறப்பை கேன்சர் வந்தவங்க எல்லாம் அமெரிக்கால மட்டும் 1 கோடி பேர் இருக்காங்க. இறப்பையில கேன்சர் வந்தவன். இறப்பையில கேன்சர் வந்தா என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. அதுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த அது உணவு குழாய் டியூப்ல டியூபை போட்டு ஓட்டையை போட்டு அந்த இறப்பை வெட்டி எடுத்துடுறாங்க. வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நேரம் இணைச்சு விட்டுறாங்க. இணைச்சு விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனு தான் சாப்பிட முடியும். என்ன ஒரு ஸ்பூன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளவு? ஒரு ஸ்பூன். அதுக்கு மேல சாப்பிட்டானே அவனுக்கு பசியும் இருக்காது. அவனுக்கு என்ன இருக்காது? பசி இருக்காது. திங்கவும் முடியாது. பசியும் இருக்காது, திங்கவும் முடியாது. தின்னா அந்த குழாய் விரிஞ்சு செத்து போயிடுவான். அந்த குழாய் விரியும் விரியாது. குழாய் விரியும் விரியாது. அது எப்படி குழாய்? இறப்பை வேற, சிறுகுடல் வேற. இறப்பை வேற, சிறுகுடல் வேற, பெருங்குடல் வேற. இறப்பை விரிஞ்சு சுருங்கும். இறப்பை என்னாகும்? விரிஞ்சி சுருங்கிறது. ரப்பர் மாதிரி பலூன் இருக்கு இல்லையா, ஊதுனா என்ன ஆகும்? விரிஞ்சி சுருங்கும். விரியும். அப்புறம் என்ன ஆகும்? காத்து போயிடுச்சுன்னா சுருங்கும். சுருங்க. அங்க உணவு போட்டா இறப்பை விரியும். நீங்க உணவு இறப்பை இட்டச்சோடு தான் இருக்கும். நீ 10 கிராம் போடலாம், 50 கிராம் போடலாம், 100 கிராம் போடலாம், 5 கிலோ போடலாம், 10 கிலோ கூட போடலாம். போட்டு அப்புறம் அப்படி போட போட பானை மாதிரி வயிறாயிரும். வயிறு எப்படி ஆயிரும்? பானை மாதிரி ஆயிரும். அதான் இந்த பயிற்சி செய்யும்போது அந்த இப்ப வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிருப்போம். ஒரு கடலை பருப்பி சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிருக்கு. கரெக்டா பிடிச்சிட்டாரு பாருங்க. ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டு அப்ப உண்டி, அப்ப திருமூலருக்கு வந்துட்டாரு. திருமூலர் சொல்றது உண்டி சுருங்கின் உபாயம் படவுல கரெக்டா வந்துட்டாரு. 8000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட திருமந்திரத்தை இப்ப 8000 ஆண்டுக்கு அப்புறம் பிஜி புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா. அப்ப 8000 ஆண்டு வீணா போச்சு. நமக்கு 8000 ஆண்டு வீணா போச்சு. அப்ப அவர் தான் சொல்றாரு, 8000 தாண்டி யோகம் இருக்கணும், கண்ணார கண்டு கருத்தறிவார் இல்லைங்கிறாரு. எப்ப திரும்ப சொல்றாரு, நான் 8000 வருஷமும் சொல்றேன், என்ன முடியாத ஆண்டா சொல்றேன், யாரும் கண்ணுல பார்த்து உண்மை உணரவே இல்லையான்னு கேட்கிறாரு. சொல்லி கொடுக்கணும் சார். இப்ப இந்த மீடியா இருந்தங்காட்டி எங்கேயோ பேசுறேன். அதனாலதான் சொல்றேன், உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிச்ச ராக்கெட் கண்டுபிடிச்சதெல்லாம் பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. ராக்கெட் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆண்ட்ராய்டு கண்டுபிடிச்சா பாருங்க, இந்த தொலைபேசி கண்டுபிடிச்சா பாருங்க, இதுதான் டாப் மோஸ்ட் சயின்ஸ். இதுதான் தனிமையே கிடையாது. தனிமையே நேர்ல உட்காந்து ஜாலியா பக்கத்து வீட்டுல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஹெட்போன் வேற நான் போட்டிருக்கிறேன். அழகா ரெக்கார்ட் ஆகுது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வருது. அப்பவே ரெக்கார்ட் பண்ணி பிரார்த்தனை அனுப்பிச்சிட மாட்டேன். அவங்க நன்கொடை கொடுத்துட்டு வராம இருக்கு. எத்தனையோ பேர் நன்கொடை பாருங்க, இப்ப நன்கொடை கொடுத்துட்டு வராம இருக்கிறாங்க நிறைய பேர். ஐயா நீங்க கவனிங்க, எனக்கு நேரம் இல்லைன்ட்டாங்க. ஐயா நீங்க கவனிங்க, ஐயா நீங்க கவனிங்க, உங்க வகுப்பை நடத்துங்க, நாங்க பாத்துக்கிறேன்ட்டாங்க. நாங்க பாத்துக்கிறேன், நீங்க வகுப்பை நடத்துங்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். இது உண்மை நடக்கு. ஏன்னா இது யாரும் ஒண்ணும் சொல்ல முடியும். ஏன்னா இது பரிணாம அறிவியல். இறப்பே இல்லாமல் வாழலாம் சொன்ன உடனே நேற்று பேர் நிறைய பேர் கைதட்டல். ஏன்னா இங்க சயின்ஸ் சொல்லுது. அதனாலதான் வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெறுவயிறாக இருக்க சொல்லி இருக்கிறார். வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? வெறுவயிறாக இருக்க சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? வெறுவயிறா இருக்கு. அதுக்கு வெறுவயிறா இருக்கிற பேரு பசியோட இருத்தல்னு பேரு. இவன் என்ன சொல்லிட்டான்? இறப்பையே இல்லாம வாழலான்ட்டான். என்னது? அப்ப இறப்பை எடுத்தால் இறப்பை சுரக்கிறத நிறுத்திட்டோம்னா இறப்பே இல்லாம வாழலாம். இதுதான் உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்ற இது கூற்றம். இறப்பை தான் எவனுக்கு காரணம்? இறப்பை ஜீரண நீர் தான் காரணம். இந்த ஜீரண நீர் இப்ப என்ன சொல்லிட்டான்? இறப்பை எடுத்துட்டா பசி இருக்காதுங்கட்டான். இறப்பை எடுத்துட்டா எடுத்து படிச்சு பாருங்க. ஆர்டிகல் அனுப்பிச்சுன்னா இல்லையா? போட்டோ எடுத்து அனுப்பிச்சா பாத்தீங்களா இல்லையா? பிச்சு படிச்சீங்களா? பிரார்த்தனா படிச்சுட்டாங்க. பிரார்த்தனா நீங்க பாத்துட்டீங்களா? பிரார்த்தனா எந்த இது அந்த ஆர்டிகலா? ஆமா, அந்த ஸ்டமக் எடுத்தா அது மட்டும் படிச்சிருக்கேன். என்ன புரிஞ்சுது அதுல? stomach is not, although stomach is not absolutely essential organ. படிச்சீங்களா? அப்போ படிச்சு நீங்க அதுக்கு ஆமா என்ன புரிஞ்சிட்டீங்க சொல்லுங்க. stomach is not, although stomach is அது எடுத்தாலும் இன்டெஸ்டைனுக்கு டைரக்ட் ஃபுட் கொஞ்சம் கொஞ்சமா well massed and chewed, selective foodங்கறான். selective foodங்கறான். selective food என்ன அர்த்தம்னா வெறும் கஞ்சி தண்ணின்னு அர்த்தம். ஆமா, அதால ஜீரணிக்க முடியும்.
ஜீரணிக்கு அது என்ன சொல்றாங்க, பசியே இருக்காது அவனுக்கு, பர்டன் பசியே இருக்காது, அப்பிடைட் பசியே இருக்காதுன்ட்டான். என்னது பசியே இருக்காது, கொடுத்தீங்கன்னா ஆபத்துன்ட்டான். ஓவர் பர்ன் கொடுத்தா டெட், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எங்க அந்த தூக்கு விரியாது, இறப்பை மாதிரி விரியாது. சரியா? ஆனா நாம என்ன பண்றான், நாம என்ன பண்றோம், பசிவே கண்ட்ரோல் பண்ணிடுறோம். பசிவே கண்ட்ரோல் பண்ணிடுறோம். பசியை கண்ட்ரோல் பண்றதா 7ஆம் அறிவு. பசியை கண்ட்ரோல் பண்றதுதான் 7ஆம் அறிவு. சரி, உங்க மைண்ட் இது பண்ணிக்கோங்க பாவா. சரி, இப்ப புரியுதா? பசியை கட்டுப்படுத்துவது எத்தனாம் அறிவு? 7ஆம் அறிவு. இது வந்து டாக்டர் செரியனுக்கு தெரியல. செரியனுக்கு தெரியாதுனால அவர் உடம்பு அவர் காப்பாற்ற தெரியல. எந்திரிச்சாரு, இவரு செத்து போயிட்டாரு. வயிறு பானையாட்டு இருக்கும். உண்டி சுருங்கின் உபாயம் பலவலை. இன்னைக்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்திருக்கிறான். இடுப்பு சிறுத்திருக்க வேண்டும், இடுப்பு சிறுத்திருக்க வேண்டும் சொன்னவனே மயன் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னான். மயன் தான் இடுப்பு சிறுத்து இருத்திருக்கும்னு சொன்னார். அவர் தான் வந்து உலகத்தினுடைய சிற்ப சாஸ்திரத்தின் வல்லுநர் வந்து மயன் தான். மயன் யாரு தெரியுதா? மயன் 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 மகேந்திரன் மகன் மகேந்திரன் இந்திரன் மயன் மயன் மயன். அப்ப நீங்க அந்த ஐந்திர வல்லமைன்னு சொல்லிங்களே, அந்த புக் அவன்தான் அந்த மயன் தான். அவன் 15,000 ஆண்டு, இப்பதான் 5,500 ஆண்டுக்கு வந்திருக்கீங்க. தமிழர்கள் நாகரிகம் 5000 ஐயோ 5000 இல்ல, அது 20,000 ஆண்டு பின்னாட போகணும். இப்பதான் 5,500 வந்திருக்கானுங்க. இப்பதான் தமிழர்கள் லேட்டா முடிச்சிருக்கானுங்க. தமிழர்கள் இப்பதான் முடிச்சிருக்கானுங்கிறேன். மொத்தம் 2000 போன வருஷம் கீழடி 2400 அது கரெக்டுன்ட்டான். இப்ப 5300 ஆண்டுன்ட்டான். 5400 ஆண்டு. அட இன்னும் போகணும், எக்குக்கு போகணும். எங்க எக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு போகணும். அப்புறம் நானோ கார்பனுக்கு போகணும். எங்க போகணும்? நானோ கார்பனை கண்டுபிடிச்சவன் தமிழன் தான். செராமிக், உலகத்துல செராமிக்கு கண்டுபிடிச்சவன் தமிழன் தான். செராமிக்கு நீங்க பிசிக்ஸ்ல அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க. நான் பிசிக்ஸ்ல படிச்சுட்டு தான் சொல்றேன். அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ் வந்து செராமிக் இஸ் த ஒன் ஆஃப் த ceramic is the one of the world famous advanced material science. என்னது? அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ் தான் தெரிஞ்சவன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை செந்தூரமா மாத்திருக்காங்க. இரும்பை அதுக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க அதுக்கு பேரு? பிசிக்ஸ் இன்ஜினியர் தானே. பிசிக்ஸ்ல செந்தூரத்துக்கு என்ன பேரு? பிஜி சொல்லுங்க. எலக்ட்ரானிக் படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தா சொல்லணும். இரும்பு ரசாயனத்துல தங்கமா மாத்துற மாதிரி. அது ரைட்டு. அது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. தமிழ்ல சொன்னா எங்களுக்கு புரியாது. இங்கிலீஷ்ல சொன்னாதான் எங்களுக்கு புரியும். மெட்டாலஜி அது வந்து மெட்டாலஜி மெட்டல் ஆக்சைடுன்னு பேரு. மெட்டல் ஆக்சைடு பேரு செந்தூரம்னு அர்த்தம். மெட்டல் ஆக்சைடா மாத்திடுறது. ஏன்னா மெட்டல் இருக்கிற கார்பனை நீக்கிட்டா ஆக்சைடா மாறிடு. மெட்டல் இருக்கிற கார்பனை நீக்கிட்டா இதெல்லாம் படிச்சிருக்கணும். மண்டேல ஏத்துற சும்மா மனப்பாடம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. மனப்பாடம் பண்ணி பிசிக்ஸ்ல 100 மார்க் வாங்கிட்டா சரியா போச்சான்னு கேட்கறேன். பிசிக்ஸ்ல 100 மார்க், கெமிஸ்ட்ரியில 100 மார்க்கு. என் பொண்ணு பிசிக்ஸ் படிக்கிறதுல போட்டு வாங்குறதில்ல, சூழலுக்கு எடுக்கிறது இல்லை. நான் நேரா படிச்சுக்கிறது, படிச்சுட்டு கேள்வி கேட்கறது. நான் படிச்சுட்டு மண்டையில வாங்கிட்டு அப்புறம் பொண்ணுகிட்ட கேள்வி அது படிச்சேத்தான் நான் பதில் சொல்லுவேன். என்னங்க நான் அத்தனை மார்க் கேட்கறதுக்கு பதில் சொல். மெட்டல் ஆக்சைடு அத்தனையுமே. மெட்டல் ஆக்சைடுக்கு தமிழ்ல செந்தூரம்னு பேரு. என்னது? செந்தூரம்னு பேரு. செந்தூர்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒரு கடவுளுக்கு பேரு செந்தூர்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? உன் பேருதான் திரிலோக சந்தரே, உங்க பேருதான் ஏயா பேரை வச்சுட்டு திரு முடிச்சுட்ட. இப்படியா உன் பேருதான் செந்தூர். திருலோக சந்திரன் தான். அப்படிதான் முருகனுடைய பேரு. இலங்கையில இருக்கவங்களுக்கு இலங்கையில நிறைய பேரோட பேர் வந்து செந்தூரன் வரும். செந்தூரன் எழுதி பார்த்தா செந்தூரன் எழுதி பார்த்தா இரும்பை பஸ்மமாக்கி திங்கிறவன்னு அர்த்தம். இரும்பை பஸ்மமாக்கி உண்பவர்கள். இரும்பை பஸ்மமாக்கி கொடுத்துட்டா இரும்பு எப்படி பஸ்மமாக்கிங்க? மெட்டல் ஆக்சைடை மாத்துறது. என்னது? மெட்டல் ஆக்சைடு. கிட்டத்தட்ட 1100 டிகிரில ஹீட் பண்ணணும். எத்தனை டிகிரில? 1500 டிகிரி. 1100 மெட்டல் ஆக்சைடு. ஆமா, நீங்க 1200 போயிட்டு மெட்டல் ஆயிரும். மெட்டல் வேற, மெட்டல் ஆக்சைடு வேற.
மெல்ட் ஆகக்கூடாது, மெல்ட் ஆகக்கூடாது. என்னது மெல்ட் ஆகக்கூடாது? இப்ப ஒண்ணு இல்ல, இரும்பு தூக்கி, இரும்பு இருக்கு இல்லையா, இரும்பு தூக்கி வெளியில போட்டு பாருங்க, மேல அப்படியே ஆக்சைடு வந்து, அதுக்கு ரெட் ஆக்சைடு சொல்லுவாங்க. ரெட் ஆக்சைடு, அயன் ஆக்சைடு பேரு, ரெட் ஆக்சைடு. அந்த ரெட் ஆக்சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டே, அந்த ரெட் ஆக்சைடு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு? அந்த இரும்புக்கு பாதுகாப்பு கொடுக்குறது ரெட் ஆக்சைடு தான். அது காற்றலோட வினைபுரிந்து ஆக்சைடு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல் பேரு. அது பேரு மேக்னெட்டிக் மெட்டீரியல். என்னது? மேக்னெட்டிக் மெட்டீரியல். கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் அப்படியே திருப்பலாம், மறுபடியும் பழசெல்லாம் கொஞ்சம் அப்படியே கிளறி விடலாம். கிளறி விட்டா தானே இதுக்கு வேலை செய்யும். சும்மா சும்மா சாப்பிடு, வயிற்றை சுத்தமாக்கணும்னா அது புத்தகத்துல எழுதியாச்சு. அப்புறம் என்ன? முதல்ல நமக்கு இருக்கிற அறிவுல ரெக்கவரி பண்ணணும். அது பேரு மெட்டல் ஆக்சைடுன்னு பேரு. அந்த மெட்டல் ஆக்சைடு தான் செந்தூரம் சொல்லுவாங்க. அந்த செந்தூரமா மாறிட்டா உடம்பு காந்தமா மாறிடும். உடம்பு என்னமா மாறிடும்? காந்தமா மாறி. அப்படி காந்தமா மாறவனு பேருதான் முருகன் பேரு. அதுக்குதான் திருச்செந்தூரன் பேரு வச்சான். திரு அப்படின்னா இரும்பு பஸ்பம்னு பேரு. அது இரும்பு பஸ்பம், அயப்பஸ்பம் பேரு. அது பேரு அயப்பஸ்பம்னு பேரு. அயச்செந்தூரன் பேரு. என்னது? அயச்செந்தூரன் பேரு. ஐயம்னா சிகப்புன்னு அர்த்தம். ஐயம்னா சிகப்புன்னு அர்த்தம். அயச்செந்தூரம்னா சிகப்பா இருக்குன்னு அர்த்தம். மெட்டல் ஆக்சைடு கடையில போய் வாங்கி பாருங்க. கடையில போய் மெட்டல் ஆக்சைடு கொடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? மெட்டல் ஆக்சைடு எப்படி இருக்கும்? அயன் ஆக்சைடு எந்த கலர் இருக்கும்? அயன் ஆக்சைடு எந்த கலர்? இந்த கலர் இருக்கும். அயன் ஆக்சைடு எந்த கலர்ல இருக்கும்? அதுக்கு பேர் ரெட் ஆக்சைடு. என்ன? ரெட். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஃபெர்ரிக் ஆக்சைடு பேரு. ஃபெர்ரிக், ஃபெரஸ், ஃபெர்ரிக், ஃபெரஸ், ஃபெராக்சைடு, ஃபெராக்சைடு, ஃபெராக்சைடுன்னு பேரு. இப்ப புரியுதா எங்க பிடிக்கிறேன்னு? ஃபெராக்சைடு. அந்த உடன் அந்த ஃபெராக்சைடா மாறிய வந்த முருகன் பேரு. அவனுக்கு சாவே இல்லை. அவனுக்கு யாருக்கு? முருகன் பெருமான். ஏன்னா முருகன் வந்து முருகனுக்கு மூத்தவன் யாருன்னா மயன். மயங்கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டு வந்தவன் தான் மயங்கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டு வந்தவன் தான் முருகன். புரியுதா? மெட்டலை ஆக்சைடா பண்றது வந்து மயனுக்கு தெரியும். அந்த மெட்டல் ஆக்சைடு வித்தியத்தை கத்துக்கிட்டு தான் அவனுக்கு ஏன் செந்தூரன் பேர் வைக்கணும்? முருகன் ஏன் செந்தூரன் பேர் வைக்கணும்? அத குறிஞ்சி நிலை தலைவன் தானே. குறிஞ்சிக்குத்தான் அவன் தானே வர குறிஞ்சி நிலை தலைவன் தான். மலையில வாழ்றவன் தானே. முருகன் எங்க வாழுவான்? திருச்செந்தூர் சொல்றாங்களே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம். அந்த பேருடைய மருவி வந்த திருச்செந்தூர். அப்படி எங்கேயே இருக்கிற கடல்லையும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் மலை மேல உட்காந்துருக்க. மலையில இருக்கிற சாமி பூரா மலையில இருக்கிற எங்க மலையில இருந்தாவே முருகன் தான். மலையில இருந்தாவே முருகன் தான். முருகன். திருப்பதியில இருக்கிறது யாருங்கிறீங்க? முருகன் தான். அவன் பேர் பாலமுருகன் பேர். இவன் பாலாஜின்னு பேர் ஜி மாத்தி விட்டான். பாலமுருகனுக்கு பாலாஜின்னு போட்டு விட்டான். அடிச்சு விட்டான், பொய் அடிச்சு விட்டான். பாலமுருகன் பாலாஜின்னு அடிச்சு விட்டு போயிட்டீங்க. அவன் பாலமுருகனுக்கு என்ன பண்ணிட்டீங்க? பாலமுருகன் பாலாஜின்னு மாத்தி விட்டான். புரியுதா? அது நமக்கு தேவையில்லை. அது அரசியல் நடக்கும், அது என்ன வேணா நடக்கும். அங்க உலகத்திலே பெரிய பணக்கார சாமியாருன்னா பாலமுருகன் தான். இங்க பழனியில பாலமுருகன் இருப்பாரு. அது மலைதான். அங்க திருப்பதியில மலை தான். ஏண்டா எல்லாம் மலை தான். அது பாலாஜி, இது இவர் வந்து கொஞ்சம் வறுமை இருக்கும், அவருக்கு நல்ல பணம் இருக்கும் அவர்கிட்ட. அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த பாலமுருகன் பணக்கார பாலமுருகன், இந்த பாலமுருகன் கோமனாண்டி. இவனுக்கு ஆண்டினே பேரு. யாருக்கு? பழனி இருக்கிறவனுக்கு ஆண்டினே பேரு, கோமனை தாண்டின்னு பேரு. அப்ப அங்க கோமனை தாண்டி. ஆனால் ஆதிசங்கரன் கோமனை தாண்டி. ஆதிசங்கர் யாரு? கோமனை தாண்டி. ஆதிசங்கரர் போய்தான் திருப்பதியில ஏதோ ஒரு சக்கரம் எழுதி வைக்கிறாரு. என்னது? ஒரு சக்கரம் எழுதி வச்சுட்டு வந்துட்டாரு. ஆனால் பணம் கொட்டிடுறாங்க. என்ன கொட்டிடுது? பணம். போய் பாருங்க. அப்படிதான் வரலாறு புராணத்துல அப்படிதான் சொல்லுது. ஆதிசங்கர் போய் என்ன செய்யறாரு? ஒரு சக்கரம் எழுதி வைக்கிறாரு. தங்கத்திலேயே, தகரத்திலேயே, வெள்ளியிலேயே ஏதோ ஒரு தகரத்தை எழுதி வச்சுட்டு விட்டாரு. ஆனா இவரு கோமனை தாண்டியா இருக்காரு. யாரு? ஆதிசங்கருக்கு வந்து ஒரு கோமனம் தான் இருக்கு. ஆதிசங்கர் எப்படி இருப்பாரு பாத்துருக்கீங்களா? ஆதிசங்கர் படமெல்லாம் பாத்துருக்கீங்களா? கையில ஒரு தண்டு இருக்கு. 18 சக்தி பீடங்கள் நிறுவிய 4 தான். இந்தியாவில 18 எங்க நிறுவனர்? ஐயோ, 4 தான். கயா, பூரி அப்படியே 4 இடம் இருக்கு. பூரி ஜெகநாதயம், கயா, பூரின்னு 4 மடங்குல நிறுவனார். 4 மடங்கள் தான். காஞ்சிபுரம் எல்லாம் அந்த 18 சக்தி பீடங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் புரடை. இவனெல்லாம் கிடையாது. ஆதிசங்கருக்கு இதுக்கு சம்மந்தம். இவன் புரடை விடுறான், இவன் போய் சொல்றான். இவன் ஆதிசங்கர் சொல்றதான் நான் சொல்றேன். இவன் புரடை விடுறான். இவன் பொய் பேசுறவங்க நம்புவீங்கல்ல? பொய் பேசினா
ஆமாங்க. அந்த காஞ்சிபுரத்திலேயே பாத்தீங்கன்னா கூட அந்த அம்மனுக்கு பிரார்த்தனாவுக்கு முன்னாடி தெரியும், ஆதி பிரார்த்தனாவுக்கு காமாட்சி அம்மன். இருங்க, பிரார்த்தனாவுக்கு தெரியும். அப்ப ஆதிசங்கரர் 4 கோயில் 4 மடங்கள் தான் நிறுவினார். ஆதிசங்கரர் 4 மடங்கள் நிறுவினார். உண்மையா பொய்யா? ஆதிசங்கரர் 4 மடங்களை நிறுவினார். இங்க ஸ்ருங்கேரி, கொல்லூர் அது தெரியும் எனக்கு. சரி, கயா கயா ஒண்ணு, பூரி ஒண்ணு, இதை மொத்தம் 4 தான் இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த விஷயத்துக்கு போலாம். சரி சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு போலாம். அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் பொய் சொல்றேன். எங்க ஊர்ல கூட ஆதிசங்கர் வந்தாருன்னு சொல்ல ஒத்துக்குவீங்களா? எங்க ஊர்ல கூட சங்கர மடம் இருக்குது. எங்க ஊர்ல சங்கர மடம் இருக்குது. எங்க ஊர்ல கூட சங்கர மடம். சங்கர மடம் ஊருக்கு இருக்குது. சங்கர மடம் ஊருக்கு இருக்குங்கய்யா. இருக்கு. ஆமா, அவரு காசில கட்ட இருக்கு. அவரு கட்டின மடம் எது? நான் எங்க ஊர்ல சங்கர மடம் இருக்குது. ஏன் அக்ராரபுரம் சங்கர மடம் தான். அக்ராரபுரம் என்ன மடம்? எல்லா இடத்துலயும் சங்கர மடம் இருக்குது. ஆனா அவரு கட்டின மடம் எத்தனை? யாரு கட்டினது? ஆதிசங்கர் கட்டின மடம் 4 மடம் தான். இவங்க கட்டிக்கிட்டது 400 கட்டிக்கிட்டான். 4000 கூட கட்டிக்கோ, அதுக்கு என்ன? பதரியில கட்டியிருக்காரு இல்லையா சங்கரர்? அவர் 4 தானுங்க. அவர் நாளைக்கு சொல்றாரு. 4 மடம் தான் கட்டியிருக்காரு. கயா, பூரி, இன்னொன்னு ஏதோ ஒரு மொத்தம் 4 இடம் தான். சரியா? சரி, இப்ப செந்தூரம் சொல்றோம் இல்லையா? இந்த செந்தூரத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த மெட்டல் ஆக்சைடுன்னு அர்த்தம். அந்த இரும்பை பசுவமாக்கி சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அதனால பார்த்தீங்கன்னா காமால வந்து மெட்டல் ஆக்சைடு கொடுப்பாங்க, அயன் செந்தூரம் கொடுப்பாங்க. இரும்பு சத்து குறைந்து போச்சு என்ன சொல்றீங்க? அயன் டேப்லெட் சாப்பிட்றீங்களா இல்லையா? அதுக்கு அய செந்தூரம்னு பேரு. அந்த அயம் செந்தூரமாக மாறுதல்னு பேரு. அயம் செந்தூரமாக மாறுதல். அப்ப மெட்டல் ஆக்சைடு தெரியணும். இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நேரடியே மெட்டலை சாப்பிட்றது பயம் சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்ப நேரடியே மெட்டல் சாப்பிட்றது அலோபதி ஒத்துக்காது. அலோபதினு ஒன்று இருக்கு இல்லையா? அலோபதி மருந்து மட்டும்தான் நம்பும், மெட்டலை நம்பாது. என்னது? கெமிக்கலை மட்டும்தான் நம்பும். இப்ப என்ன பண்றான்னு தெரியுங்களா? இப்ப கண்டுபிடிச்சிட்டானுங்க, மெட்டல் ஆக்சைடு இல்லைன்னா வாழ முடியாதுட்டானுங்க. என்னது? இப்ப திருப்பி வந்துட்டானுங்க. அலோபதி எங்க வந்துட்டாங்கன்னா, எங்க வந்துட்டாங்க? மெடிக்கல்ல நீ ஆகாதரா, மெட்டலுக்கு போயிடலான்ட்டான். என்னது? சித்தர்கள் கொள்கை திரும்பி வரானுங்க. 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் கண்டுபிடித்த செந்தூரத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டானுங்க. இப்ப பஸ்மத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பஸ்ம முறையை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது நானோ பார்ட்டிகல் இருக்குதுடா. நானோ பார்ட்டிகல்ங்கிற. என்னது? நானோ பார்ட்டிகல் இருக்கிறதுனால அது சைட் எஃபெக்ட் இல்லைங்கிறான். இப்ப வர்றானுங்க. இதுதான் சித்தர்கள் வந்து 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நானோ பார்ட்டிகளை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள். புரியுதா இல்லையா? பிஜி புரியுதா? புரியுது. இப்ப என்ன சொல்றானுங்க? ஜிங்க் சாப்பிடுங்கிற. ஜிங்க் மெட்டல் ஆக்சைடுங்கிறான். என்னது? ஜிங்க் மெட்டல் ஆக்சைடு. அட படுபாவி பசங்களை, இதைத்தானே நாங்க 15,000 ஆண்டா சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனை ஆண்டா சொல்லிட்டு இருக்கிறான்? 15,000 ஆண்டா சொல்லிட்டு இருக்கிறான். அவன் இப்பதான் என்ன சொல்றான்னா, அயன் டேப்லெட் வேண்டாம், அயன் நானோ பார்ட்டிகல்ங்கிறான். என்ன சொல்றான்? அயன் டேப்லெட் வேண்டாம், அயன் நானோ பார்ட்டிகல்ங்கிறான். என்னது? நானோ பார்ட்டிகல். இப்ப நானோ பார்ட்டிகல்லாம் புரியுதா இல்லையா? எல்லாம் நானோ. இந்த கையில செல்லு வச்சிருக்கீங்க, நானோ பார்ட்டிகல் தானே. நீங்க கையில செல்லு வச்சுல நானோங்க. உள்ள எலக்ட்ரானிக்கா நானோ உலகில் வேலை செய்யுது. அது கூட எல்லாம் அலுமினியத்துல ஆனது. அலுமினியம் மெட்டல் ஆக்சைடு எல்லாமே எல்லாம் மெட்டல் ஆக்சைடு தான். ஒரு புக்ல நான் கேள்விப்பட்டேங்க. அதாவது தண்ணியில வந்து காப்பர் அந்த மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. அது பழங்காலத்து முறை தான். செம்பு பாத்திரத்துல தண்ணி குடிக்கிறது. செம்பு பாத்திரத்துல தண்ணி குடிப்பாங்க, வெள்ளி பாத்திரத்துல தண்ணி குடிப்பாங்க, தங்க பாத்திரத்துல தண்ணி குடிப்பாங்க. கடைசியில மண்ணு பானைக்கு வந்தாங்க. மண்ணு பானை தான் சிறந்தது. கடைசியில மண்ணு தங்கத்தையும் முறியடிச்சிடும், வெள்ளியும் முறியடிச்சிடும், எதை முறியடிச்சிடும்? செம்பையும் முறியடிச்சிடும். அந்த பானையை முதல் கண்டுபிடிச்சவங்களே தமிழர்கள் தான். பானையை கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள் தான். அதான் சர. இப்பதான் ஒதுக்குறீங்க. குயவனுக்கு பேரு ராஜ குயவன் பேரு. குயவனுக்கு பேரு ராஜான்னு பேரு. என்னது? ராஜகுயவன் பேரு. ராஜகுயவன் பேரு. ராஜகுயவன். அவன் தான் உலகத்தினுடைய அடிப்படை அறிவாளின்னு அர்த்தம். அவன் தான் அடிப்படை விவாதம், அடிப்படை தெரிஞ்சவன் அர்த்தம். அதாவது அந்த மண்ணை பிசைந்து மண்ணை பிசைந்து செராமிக் கண்டுபிடிக்கிறான். உலகத்துல முதல்ல மண் 1000 டிகிரில சொல்றேன். 1000 டிகிரில சொல்றேன். 1000 டிகிரி இருந்தா மண்ணு கடலா மாறும். 1000 டிகிரி இல்லாம அந்த ஒரு சிலிக்கான உருக்க முடியாது. சிலிக்கான் அத்தனை சிலிக்கான். பானையில இருக்க அத்தனை சிலிக்கான். பானையில இருக்கிறது என்னது? சிலிக்கான். பானையில இருக்கிற என்னது? எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க. இந்த பானையில இருக்கிற அத்தனை சிலிக்கான். சிலிக்கான மெல்ட் ஆகணும்னா 1000 டிகிரி வேணும். என்னது?
1000 1000 டிகிரி. டிகிரி 1000 டிகிரி சராசரி 100 டிகிரிக்கே இல்லை வெந்து போயிரு. நீ 100 டிகிரிக்கு சோறு வெந்து போயிடும். 100 டிகிரியில சோறு வெந்து போகும். 100 டிகிரில முட்டை வெந்து போயிடும். 100 டிகிரில மீன் வெந்து போயிடும். 50 டிகிரில காய்கறி வெந்து போகும். 100 டிகிரில வெகும் பொழுதுதான் அது இரும்பாக மாறுகிறது. மண் என்னவா மாறுது? இரும்பு மாதிரி கல்லு மாதிரி ஆயிரும். செங்கல் உடைக்க முடியுமா கையில? பச்சை மண்ணை கையில உடைச்சிடலாம். செங்கலை கையில உடைச்சிடுவீங்களா? ஏன் 1000 டிகிரில ஹீட் பண்றீங்க? எத்தனை டிகிரில? 1000 டிகிரி சார். 1000 டிகிரி ஹீட் ஆகிறப்ப உள்ள இருக்கிற சிலிக்கான் என்ன ஆகுது? சிலிக்கான் மெல்ட் ஆகி என்ன ஆகுது? நல்ல கார மாதிரி ஆகுது. சிலிக்கான் மெல்ட் ஆகி ஒன்னொன்னு இணைஞ்சுக்குது. அந்த கேப் இருக்கிற நானோ கேப் செராமிக் ஸ்ட்ரென்தன் பண்றதுன்னு பேரு. அது பேரு ஸ்ட்ரென்தன் பேரு. என்னது? ஸ்ட்ரென்தன் பண்றதுன்னு பேரு. பிஜிக்கு புரியுது நினைக்க, இப்பதான் லேட்டா புரியுதுன்னு நினைக்கிறேன். பிஜிக்கு எங்கேயும் பிடிக்கிறாரு அப்படின்னு. பிடிக்கிறது இல்ல, படிச்சுட்டு தான் சொல்றேன். இப்ப நானே கண்டுபிடிச்சேன். நானே செங்கல் கண்டுபிடிச்சேன். படிக்கிறதான், படிச்சுட்டு அடிச்சு விடுறதான். படிச்சுட்டு படிச்சா தானே புத்தி வருது. வாய் இருந்தா தாங்க பிழைக்க முடியும். என்னங்க இப்படி பேசுறீங்களே? வாய் உள்ள படம் தானே பிழைக்கும். வாயில என்ன பிழைக்க முடியுங்களா? திருவிளையாட புராணத்துல, திருவிளையாட படம் சினிமா பாத்தீங்களா? திருவிளையாட படம்ல என்னப்பா இப்படி பேசுற அப்படின்பா. உனக்கு இப்ப கொஞ்சம் விவரமா சொல்லப்போ, உனக்கு எத்தனை குழந்தை? யானை மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன். என்னடா விவரமா பேசுறிய? ஆனை மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன். ஆணைன்னா யாரு தெரியுமா? பிள்ளையார் அர்த்தம். அழகான யார் தெரியுமா? அழகன்னா யாரு? இப்படி யானை மாதிரி இருந்த சரியன் செத்து போயிட்டாரு. யானை மாதிரி இருந்த சரியன் செத்து போயிட்டாரு. ஏன்னா அவர் இடுப்பு சிறுக்க தெரியல. இடுப்பு சிறுக்க தெரியல. இடுப்பு சிறுத்தவன் தாங்க அறிவாளி. இடுப்பு யாரு சிறுத்திருக்காளோ அவன் ஒல்லியானவன்னு பேரு. என்னது? ஒல்லியானம். ஆமா, சிவனுக்கு இன்னொரு பேரு தெரியுமா? ஒல்லியான்னு பேரு. சிவனுக்கு இன்னொரு பேரு ஒல்லியான்னு பேரு. என்னது? ஒல்லியான். ஒல்லியானா 2 அர்த்தம் இருக்கு. ஒல்லினா அறிவாளின்னு அர்த்தம், ஒல்லினா இடுப்பு சிறுத்தம்னு அர்த்தம். எப்படி கரெக்டா வருதா? ஆனா இதுல வந்துட்டு ஞானப்பழம் வந்து விநாயகருக்கு தான் கிடைக்குது, அந்த மாதிரி தானே பண்றாங்க. அது சூழ்ச்சி. அது சூழ்ச்சி. சூழ்ச்சியில அடிக்கிறதானே சூழ்ச்சி. சூழ்ச்சி சூழ்ச்சி. என்னது? சூழ்ச்சியில வெல்றதுதான். விதியை 2 வகையில அடிக்கலாம். சூழ்ச்சியால வெல்லுதல், முயற்சியால வெல்லுதல். முருகன் முயற்சி அடிப்படையா கொண்டவன். முருகன் முயற்சி அடிப்படை கொண்டவன். விநாயகர் அது புரணை விடுறதா. எனக்கு புராணத்துல உங்களை ஏமாத்துறதுக்குன்னு புராணம் எழுதி வச்சிருக்கான். மனிதனை ஏமாத்துவதற்கு புராணங்கள். பொய் சொல்றது. உண்மையை சொல்லுகின்ற புராணம் இருக்கிறது, பொய் சொல்ற புராணமும் இருக்கிறது. என்னது? 2 புராணம். 2 புராணம். ஆமா, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்குனே வருவான். கைவிரித்து வந்த கைவர் நம்மிடை, கைவிரித்து வந்த கைவர் நம்மிடை, பொய் விரித்து உன் புலன்கள் மறைத்து வழி வந்த உங்கள் மரத்தனம் எங்கே, விழிப்புற்றெழுங்க, மொழிப்புற்றீங்கன்னு பாவேந்தர் சொல்லுவார். கை விரித்து வந்த கைவர் நம்மிடை, பொய் விரித்து புலன்கள் விரித்து என்பது. பொய் விரித்து புலன்கள் விரித்து வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பெற்றெங்கே, விழிப்புற்றெழுகன்னு எழுதுவாரு. இப்ப ஏமாத்திட்டு வருவான். எல்லாத்துக்குமே பொருந்தும். அதை வயிறு பிழைக்கிறவன் பொய் பேசித்தான் வருவான். வயிற்று பிழைப்ப ஐயா அப்படின்பா, அத்தனை கும்பிடு போடுவான். ஐயா அப்படின்பா, அத்தனை பொய் பேசுவான். இந்த கூடை கும்பிடு போடுறவன், மந்திரம் சொல்றவன் எல்லாமே வயிற்று பிழப்பாளங்க. தமிழை சொல்லி வயிற்று பிழப்பான், சமஸ்கிருத சொல்லி வயிற்று பிழப்பான், சமஸ்கிருதம் சொல்லி ஏமாத்துவான், தமிழை சொல்லி ஏமாத்துவான். என்னது? தமிழையும் சொல்லி ஏமாத்திப்போம். அப்படித்தான் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. தமிழை சொல்லி ஏமாத்துறவங்க 99 பேர் இருக்காங்க. சமஸ்கிருதம் சொல்லி ஏமாத்துறவங்க தான் 99 பேர் இருக்கிறாங்க. ஆனா 2லயுமே நீதி நூல் இருக்குது. சமஸ்கிருதத்தில் நீதி நூல் இருக்குது, தமிழ்லையும் நீதி நூல் இருக்கு. அப்ப நீதி நூல் என்ன சொல்லுதோ அதை படிக்கணும். நீங்க நீதி நூல் தப்பா சொல்லி கொடுத்தா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இங்க பிறப்பில் வேறுபாடு கிடையாது. அடிப்படை தப்பு. நம்ம உடம்புல எல்லா தகுதியும் இருக்குன்னு அர்த்தம். நாம பாருங்க, நான் சாக்கடையும் அள்ளுவேன். நான் சாக்கடையும் அள்ளுவேன். எனக்கு சாக்கடை இல்லைன்னா என்ன என்னுடைய பழக்கம் என்ன? சாக்கடை என் வீட்டை நான் சுத்தப்படுத்துறேன். என் வீட்டு 4 வகையில சுத்தப்படுத்த முடியும். நான் நிர்வகிச்சு, என் வீட்டை நிர்வகிச்சு நான் ராஜா. எங்க வீட்டை சொல்லிக் கொடுத்தா நான் ஆசிரியன். புரியுதா? எங்க வீட்டை தோட்டத்தை வச்சு நான் விவசாயி. எங்க வீட்டை சாக்கடை சுத்தம் படுத்தினா சாக்கடை சுத்தம் பண்றேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த அர்த்தம் 4 பழக்கம் எங்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இதுக்குதான் என்ன சொல்றேன்? 4 பழக்கம் எங்கிட்ட இருக்குது, 4 நான் செய்ய முடியும். புரியுதா? இதுதான் என்ன சூத்திரன்ட்டான். சூத்திரன் வைசியா அப்படின்னு சொல்லிட்டான். என்னடா நம்மளுக்கு 4 கேரக்டர் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு 4 கேரக்டர் இருக்குது. எத்தனை? 4. உங்களுக்கு இருக்கா இல்லையா? 4 கேரக்டர் இருக்கா இல்லையா? இருக்குது, தெரியல. இதுதான் இது. என்னங்க வீட்டுல பாடம், உங்க பையன் பாடம் சொல்லி கொடுத்தா நீ குருவாயிடுற.
வீட்டு நிர்வாகம்னா ராஜாவாயிடுற, வீட்டுக்கு செடிகளுக்கு தண்ணி ஊத்துனா உழவன் ஆயிடுற, கழிவறை சுத்தம் பத்திர சூத்திரன் ஆயிடுற, எல்லாம் ஒண்ணுதானே. இதுல எங்க பிறப்பு எங்க வந்துச்சு? தொழில் தானே இதெல்லாமே. என்னது? தொழில். எல்லாம் தொழில் தானுங்க, எல்லாமே தொழில் தானே. ம். இப்ப என்ன பேர் மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் படிச்ச இன்ஜினியரிங்கிறீங்க, அவன் தொழில் பண்றான்னு அர்த்தம். கம்ப்யூட்டர் ஜாதியா? கம்ப்யூட்டர் படிச்சு அப்ப கம்ப்யூட்டர் ஜாதின்னு பேர் வைக்கணும். இப்ப என்ன பண்ண, கம்ப்யூட்டர் படிச்சது இப்ப என்ன, கம்ப்யூட்டர் படிச்சா கம்ப்யூட்டர் புள்ள கொடு, மாப்பிள்ள கம்ப்யூட்டருங்க, புள்ளையும் கம்ப்யூட்டருங்க. அடங்க அப்ப இப்படி அப்படி ஜாதி பார்க்க ஆரம்பிச்சு. அது கம்ப்யூட்டர் படிச்சிருக்காரு, இவர் கம்ப்யூட்டர், இந்த பொண்ணு கம்ப்யூட்டர், அது கம்ப்யூட்டர். இப்ப அப்படி ஜாதி பாக்குறாங்க. எப்படி? அவர் இன்ஜினியருங்க, புள்ளையும் இன்ஜினியருங்க. ஜாதி மாறிடுது இப்போ. அவன் பணக்கார இன்ஜினியருங்க, டாக்டர் தான் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்படி மாட்டிட்டாங்க. டாக்டர் இப்ப அறிவே கிடையாது எவனுக்குமே, எவனுக்கு அறிவே கிடையாது. எவனுக்கு அப்படி இன்னைக்கு அப்படி இல்ல. அவன் டாக்டர்னா புள்ள டாக்டருங்க, பையனும் டாக்டருங்க. புள்ள வந்து என்ஜினியருங்க, பையனும் என்ஜினியருங்க. இவர் ஐடி, புள்ள ஐடி படிச்சிருக்குதுங்க, அப்புறம் அவரும் ஐடிங்க. அறிவே கிடையாது யாருக்குமே, கொஞ்சம் கூட யாருக்கு அறிவே இல்லையான்னு கேட்கறேன். ஏங்க அதுவா அறிவு? ஒரு பொருளை நீங்க கேட்கறேன், ஒரு பொருளை பானை வாங்க போறப்ப தட்டி வாங்குறீங்களே இல்லையா? ஒரு பானை வாங்க போற டன் டன். ஆமா. காய் வாங்கினா முடிச்சு பாக்குறீங்க, காய் வாங்கின முடிச்சு பாக்குறீங்களா இல்லையா? அப்ப தகுதி பாக்குறீங்களா இல்லையா? நீங்க படிச்சிருந்த மாற்றம் எப்படிங்க தகுதி வரும்? கம்ப்யூட்டர் படிச்சா எல்லா தகுதி வந்துருமா? பேசிக்கா அடிபட்டு போகுது. அப்ப அறிவாளியான பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? அறிவாளியான பாக்கிறீங்களா? முதல்ல அவன் அறிவாளியான எப்படி செக் பண்ணிடுங்க. கம்ப்யூட்டர் படிச்சிருந்த அறிவாளியான்னு கேட்கறேன். அப்படி பாத்தீங்கன்னா எல்லா டாக்டருக்கும் வைத்தியம் பாக்குறாங்க. எவனாச்சும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஒருத்தராவது ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? அறிவாளன் என்ன? பிறக்கும் பொழுதோ அறிவாக இருக்க வேண்டும். இதான் வள்ளுவர் சொல்லுவாரு. அது பெருமவற்றில் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பெற. பெருமவற்றில் யாம் அறிவதில்லை. திருமணம் ஏன் செய்யப்பட வேண்டும்? திருவள்ளுவர் வந்து திருமணம் ஏன் செய்யப்படும் விளக்கம் எழுதியிருக்கார். திருமணம் ஏன் செய்யப்பட வேண்டும், எதற்காக செய்யப்படும் வள்ளுவர் எழுதிட்டாருங்க. பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை. அவர் சொல்றாரு, யான் பெற்ற பேர்ல வந்து எனக்கு பிறக்கிற குழந்தை அறிவாளியா இருக்கிறதாண்ட முதல் நிலைங்கிறார். எனக்கு பிறக்கிற குழந்தை அறிவாளியா இருக்கணும். அதுக்கு ரெண்டாவது இடம் சொல்றாரு, தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் எளிது. அத என்னுடைய குழந்தை என்னை காட்டிலும் அறிவாக இருக்க வேண்டும்ங்கிறார். என்னை காட்டிலும் அறிவாளியாக இருக்க. அது ரெண்டாவது நிலை. மூன்றாவது நிலை பாத்தீங்கன்னா யார் பெத்து கொடுக்குறாங்க தெரியுமா? குழந்தை யாரு பெத்து கொடுக்குறாங்க? அதுக்கு தாய். அதுக்கு வள்ளுவர் எழுதிட்டாரு. அந்த தாய்க்கு தெரியுமா பெரும் தெரியுமா? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும். பெற்றதை காட்டிலும் குழந்தை பெற்றிருக்கிற அதை காட்டிலும் எப்ப மகிழ்ச்சி அடைவா தெரியுமா? தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படியே அந்த நோக்கத்துக்கா திருமணம் பண்றீங்க நீங்க? கேட்ட கம்ப்யூட்டர் இன்ஜினியர், டாக்டர், இன்ஜினியர், இதெல்லாம் எதுவுமே தெரியாம கல்யாணம் பண்றது. அப்புறம் 4 நாள் கூட்டிட்டு போயிடுச்சு. 4 நாள்ல கோர்ட்ல போய் நிப்பான். இன்னைக்கு எல்லா திருமணங்களும் முடிஞ்சு போச்சு. எல்லா பணக்கார திருமணம் டோட்டல் அவுட். நடிகர்கள், அப்புறம் எல்லா பணக்காரங்கள், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எல்லாம் டோட்டல் அவுட். ஏன்னா இந்த கொள்கையே தெரியும். திருமணத்துக்கான கொள்கை யாருக்கும் தெரியும். கேளுங்களேன். வாட் இஸ் த ரீசன் ஆஃப் மேரேஜ்? வாட் இஸ் த எய்ம் ஆஃப் மேரேஜ்? வாட் இஸ் த ரீசன் ஆஃப் மேரேஜ் சொல்லுங்களேன் பார்க்கல. யாராவது ஒருத்தராவது சொல்லுங்களேன் பார்க்கல. சொன்னா மாட்டிக்குவாங்க அத்தனை பேருமே. நான் சொல்றேன், உன் பிறக்கிற குழந்தை அறிவாளியாக இருக்க வேண்டும், அதை உன்னை காட்டிலும் அறிவாக இருக்க வேண்டும், அந்த குழந்தை சான்றோன் என புகழப்படுகின்ற நிலையில் இருக்க வேண்டும். இந்த 3 நிலைக்காக செய்யப்படுகிறதான் திருமணம். மற்ற அத்தனையுமே இயற்கைக்கு மாறானது. இந்த 3ஐ வச்சு பாத்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற திருமணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது எல்லாம் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போற திருமணங்கள். அப்ப இயற்கைக்கு முரணானது. இப்ப என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரே ரூபா தான் செலவு பண்ணேன். எத்தனை ரூபா? 1 ரூபா தான். அதேதான். இந்த 3 குறள் சொல்றேன். 3 குறள் வந்து டைப் பண்ணேன். இந்த புத்தகத்துல இருந்து எடுத்தேன். கட்டச் பண்ணி இந்த புத்தகத்தை எடுத்து, பெருமவற்றில் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பெற. அப்புறம் வந்து தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எளிது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். இந்த 3 நோக்கத்துக்காக நான் திருமணம் செய்யப்பட வேண்டும். இந்த நோக்கத்தை உணர்ந்து நாங்கள் இன்னொரு வழி சொல்லுங்க. 3 குறள் என்னென்ன குறள் சொன்னீங்க? 3 இதுலயே இருக்கு, படிங்க. நீங்க அதுலயே படிங்க, திருக்குறள்லயே இருக்குது.
இதுலயே இருக்கு. இந்த புத்தகத்தை தொகுத்து கொடுக்கணுங்க. திருக்குறள் இருந்தா புரிந்து கொள்ள முடியாது, தொகுத்து நீ கொடுக்கணும். திருக்குறள் இருந்தா தொகுத்து கொடுக்கறதுக்கு பேரு சம்மரிசேஷன் சொல்லுவாங்க. சம்மரிசேஷன் என்னது? தொகுத்து கொடுக்கறதுக்கு பேரு சம்மரிசேஷன் சொல்லுவாங்க. சம்மரிசேஷனுக்கு அப்புறம் இன்னொன்று இருக்குது தெரியுமா கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்க. என்னது? எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும். அப்புறம் சம்மரிசேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. இதை நாலும் தெரிஞ்சிருக்கணும். சம்மரிசேஷன் தெரியணும், எக்ஸ்பிளனேஷன் தெரியணும், சம்மர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தெரியணும், அப்புறம் டிரான்ஸ்லேஷன் தெரியுது. நாலும் தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கு பேர் தமிழ் எழுதி மாட்டா. தமிழ்ல தொல்காப்பியர் 10,000 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி சொல்லணும்னு எழுதிட்டு போயிட்டாரு. தொகுத்து கொடுக்க வேண்டும், தொகுத்தல், விரித்தல், தொகை விரித்தல், மொழிபெயர்த்தல் எழுதிட்டாரு. எப்ப? 10,000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதிட்டாங்க. இப்ப 8,000 ஆண்டுன்னு சொல்றீங்க. இப்பதான் தொல்காப்பியர் வயது கண்டுபிடிச்சிட்டாங்க, 8,000 ஆண்டுங்கிறாங்க. இல்ல அது 16,000 ஆண்டுக்கு போகுதுன்னு இப்ப சொல்றாங்க. 16,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எப்படி பிறருக்கு சொல்லித்தர வேண்டும்னு சொல்லியிருக்காரு. தொகுத்து என்ன பயங்கர அறிவு, சாதாரண அறிவு இல்லை. என்ன அறிவு? இங்க போய் எப்படி ப்ராஜெக்ட் எழுதணும்னு கூகுள்ல போய் நீங்க ஜாட்ஜிபில கூட்டு பாருங்க. கரெக்டா இந்த நாளை எழுதுறான். என்ன எழுதுறான் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? சம்மரிசேஷன் பண்ணுங்கிறான், அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்கிறான், அப்புறம் பாத்தீங்கன்னா சம்மரிசேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ங்கிறான், அண்ட் டிரான்ஸ்லேஷன்ங்கிறான். கரெக்டா அடிக்கிறான். இது அப்படியே தொல்காப்பியர் எழுதியிருக்காரு. தொகுத்தல், விரித்தல், தொகை விரித்தல், மொழிபெயர்த்தல், அதற்பட யாத்துதல், அணை மரபுன்ட்டார். இதுதான் மரபுங்கிறாரு. எப்ப மரபுன்னு எப்ப சொல்றாரு? அது இருக்கு 1,00,000 ஆண்டுங்கிறாரு. அவர் 50,000 ஆண்டுகளா இருந்துட்டு வருதுரா அப்படிங்கிறாரு. இப்ப புரியுதா தமிழர்கள் யார் என்று? புரியுதா உங்களுக்கு? போட்டி போடவே முடியாது. ஏன்னா இயற்கை மொழி, வேற ஒண்ணும் இல்லை, எல்லாத்துக்கும் சொந்தமான மொழி. ஆகையினால ஒரு குழந்தை அம்மாட்ட இருந்து பாடம் பெற்றுக்குது. ஒரு அம்மா எந்த மொழி, அந்த அம்மா ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கிறான்னா அந்த அம்மாட்ட இருந்ததை மொழி கத்துக்கிறா. எந்த மொழியோ, என்னது 8,000 மொழி இருக்கு, 8,000 மொழின்னு குழந்தை பிறக்குது. அம்மாட்ட இருந்து என்ன கத்துக்குது? மொழி கத்துக்குது. யார்கிட்ட இருந்து மொழி கத்துக்குது? பேச கத்துக்குது. யார் சொல்லி கொடுக்குறாங்க? குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது யாருங்க? தாய். அதுக்கப்புறம் தான் படிப்பாங்க. தாய் தான். அப்ப தாய் தான் உலகத்துடைய முதல் பள்ளி. அந்த அம்மா என்ன மொழி பேசுவா? அந்த தாய்மொழி பேசுவாலே, அந்த தாய்மொழி அது கத்துக்குது. அந்த தாய்மொழியே அது கத்துக்குது. இப்ப தமிழ் பேசினா தமிழ் கத்துக்குது, தமிழ். அப்புறம் தெலுங்குனா தெலுங்கு கத்துக்குது, கன்னடம்னா கன்னடம் கத்துக்குது. அதுக்கப்புறம் எழுத்துன்னு வருகின்ற பொழுது எந்த மொழி வரணும் சொல்லுங்க பார்க்கலாம்? எழுத்துன்னு வருகின்ற எந்த மொழி வரணும்? தமிழ். தமிழ் தான் வரும். ஏன்னா தமிழ் தான் இந்த இனிமை கருதி பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்துட்டு வருது. அப்ப எழுத்துன்னு வருகின்ற போது தமிழ் தான் சொல்லி கொடுக்கணும். தாய்மொழி தமிழா இருக்கலாம், தாய்மொழி கன்னடமா இருக்கலாம், தாய்மொழி மலையாளமா இருக்கலாம். எழுத்து என்று வருகின்ற பொழுது தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் எழுத்துவாசியும் சொல்லுவாசியும் இருக்கிற ஒரே மொழி, தனித்து இயங்குற மொழி. என்னது? தனித்து இயங்குற மொழி. நீங்க அதை விட்டுட்டீங்களா எல்லாருமே? இந்தியாவில இருக்கிற ஒரு 15 மொழி இருக்கு. இந்தியாவுல 15 மொழி. அது எத்தனையோ இருக்கு. அரசாங்க நோட்டு இருக்கு இல்லையா, கரன்சி, இந்தியன் கரன்சி எடுத்து பாருங்க. இந்தியன் கரன்சி பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரிண்ட் அடிச்சிருக்கோம் கரன்சி. என்னது? அது என்ன மொழியெல்லாம் இருக்கும். மொழி இருக்குது, நோட்ல இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா 15 மொழி இருக்கும். எத்தனை மொழி? 15 தெரியல, இருக்கானா? ஆனா 15 மொழி இருக்கு. அது 13வது மொழி தமிழ் மொழி. 13வது மொழி. அதுல 13ல போட்டானுங்க. ஏன் முதல்ல போட வேண்டியது? இப்ப 28 லாங்குவேஜ் சொல்லிருக்காங்க இந்தியால மட்டும். அப்ப ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அவனுக்கு தெரியுதுல, பிரதமருக்கு தெரியுதுல. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்க ஃபர்ஸ்ட் தி வேர்ல்டஸ்ட் சீனியர் லாங்குவேஜ்னு அவருக்கு தெரியுதுல. சொல்லணுமே இல்லையா? என்ன சொல்லணும்? தமிழ்ல முதல்ல போடுறன்னு சொல்லணுமே இல்லையா? ஏன் செய்யாம இருக்கிற நீ? தமிழ் பேசிட்டு தமிழ் ஏமாத்திட்டு இருக்கிறான். தமிழ் பேசிட்டு தமிழ் ஏமாத்திட்டு இருக்க உனக்கு தெரியுது இல்ல? எல்லா விஞ்ஞானிகளும் சொல்லிட்டாங்க. எல்லா எட்டிமாலஜி ஸ்பெஷலிஸ்ட் யார் தெரியும்? எட்டிமாலஜினா வேர்ச்சுவல் ஆராய்ச்சி பண்றவன். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்காரன் சொல்லிட்டான். கேம்பிரிட்ஜ் எல்லாம் தமிழ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்ங்கிற. 2 லாங்குவேஜ் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. 2 லாங்குவேஜ் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. ஒன்னு தமிழ், அப்புறம் சான்ஸ்கிரிட். ஆமா, சமஸ்கிருதம் யாருடைய தாய்மொழியும் கிடையாது. சமஸ்கிருதம் யாரு? அது ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ். அது சொல்லுக்கு மட்டும் மந்திரத்துக்கு மட்டும் பயன்படுத்துறது. என்னது? மந்திரத்துக்கு. வாழ்வியல் மொழி தமிழ். அது ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ். தமிழ் இஸ் நேச்சுரல் லாங்குவேஜ், சமஸ்கிருத ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ். அவ்வளவுதான். செயற்கை மொழின்னு பேர். என்னது? செயற்கை மொழி. தமிழ் எப்படின்னா தமிழ் மரம் மாதிரி. அந்த சமஸ்கிருதம் அகப்பைன்னு வச்சுக்கலாம். தமிழ் மரம்னு வச்சுட்டா சமஸ்கிருதம் என்ன வச்சுக்கலாம்?
அகப்பை, மரச்சாமான்கள். புரியுதா பிஜு? புரியுதா பிஜு? புரியுது புரியுது. தமிழ் வந்து மூலம். மரம், மரத்துல இருந்து என்ன செய்யறீங்க? சாமானம் செய்யறீங்க மரத்துல இருந்து. ஆமா ஆப்ப இதுதான். இப்ப நான் சொல்லல, இது தேவநாய பாவனர் அழகா சொல்லியிருக்க. தேவநாய பாவனர் மிகப்பெரிய மொழி ஞாயிறு. யோ, எல்லாமே எல்லா மொழியிலும் அறிவியல் இருக்கான்னு பார்க்கணும். எல்லா மொழியிலையும் என்ன இருக்கான்னு பார்க்கணும், அறிவியல் இருக்கான்னு பார்க்கணும். அது மனிதனை மேம்படுத்துதான்னு பார்க்கணும். எதை மேம்படுத்துன்னு பார்க்கணும், மனிதனை மேம்பாடு அடைச்சான்னு பார்க்கணும். மொழி என்னவாக இருக்கலாம், அதுல இருக்கிற அறிவியல் என்ன? மொழி யார் வேணா சொல்லலாம், அதுல இருக்கிற அறிவியல் என்ன? அதுதான் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. டு கிராப் த ட்ரூத் ஃப்ரம் எவ்ரிவேர் ஃப்ரம் எவ்ரி ஒன் இஸ் விஸ்டம் ஃபேர். அதாவது அறிவு என்பது என்ன? பிறர் சொல்லுவதை கேட்டல்னு பேர். அதான் முதல் அறிவு. பிறர் சொல்லுவதை கேட்டல். என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். அது சமஸ்கிருதம் சொல்லியிருந்தா என்ன, ஹிந்தியில சொல்லியிருந்தா என்ன, கன்னடத்துல சொல்லியிருந்தா என்ன, தமிழ்ல சொன்னா என்ன, ஜெர்மன் லாங்குவேஜ்ல சொன்னா என்ன, டச்சு சொன்னா என்ன, என்ன சொல்றான்னு கவனிக்கணும் இல்லையா? அதுதான் அறிவு. அறிவு உனக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்கறான். எல்லாத்துக்கும் அறிவு இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் அறிவு இருக்கா இல்லையா? உலகத்துல பிறகு அத்தனை பேத்துக்கு மூளை இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்குதியா எல்லாம். அப்புறம் மூளை இருந்தா அப்புறம் சொல்றது கேட்கணும். அவங்க உனக்கும் மூளை இருக்கு, அமெரிக்காக்காரனுக்கு மூளை இருக்கு, தமிழ்நாட்டுக்காரருக்கு மூளை இருக்கு. மூளை இருக்குன்னு சொன்னா சொல்ல கேட்கறதா. முதல்ல என்னமா கேட்பாங்க, உனக்கு மூளை இருக்கான்னு கேட்பாங்க. கொஞ்சம் முதல்ல வந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மூளை இருக்கான்னு கேட்பாங்க. தப்பா பேசினா அவனுக்கு மூளை இருக்கான்னு கேட்பாங்க. படிச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க. என்னது, ஏடா படிச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க. மூளையே இருக்கு, உனக்கு மூளை இருக்கான்னு கேட்பாங்க. படிப்பெல்லாம் படிப்புங்கிறது வெள்ளக்காரன் சொல்ற கூட படிப்பெல்லாம் கிடையாது. மூளையை பயன்படுத்துறதுதான் படிப்பு. என்னது, மூளையை பயன்படுத்தணும். பீச்சுவா இருந்தாலும் மூளையை பயன்படுத்தணும், கேசனா இருந்தா மூளையை பயன்படுத்தணும், திருவிழா மூளையை பயன்படுத்த. நீ அடுத்தவன் சொல்றது கேட்டு இருந்தா அப்புறம் உனக்கு மூளை வேலை செய்யுமா? அடுத்தவன் சொல்றதை கேட்டுட்டு ஒன்றரை மூளையோட பொருத்தி பார்க்கணும். என்னது, அதாவது அத அவங்க சொல்றதை கேட்டு அதை ஆராய்ஞ்சு நம்ம என்ன புரிதல் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம அதத்தான் வள்ளுவர் சொன்னது 2002 சொல்லியிருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உலகத்துல அறிவுக்கு விளக்கம் சொன்ன ஒரே ஆள் திருவள்ளுவர் தான். அறிவுக்கு எனக்காவது வேணாச்சு விளக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்க. உலகத்துல ஒரு பையனும் அறிவுக்கு விளக்கம் சொல்லல, வள்ளுவர் மட்டும்தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் தான். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அறிவு வந்துருச்சு, அறிவினால் என்ன பயன்? நான் கேட்கிறேன், அறிவினால் என்ன பயன்? அறிவு எல்லாத்துக்கும் இருக்குது. மூளையினுடைய பயன்பாடு எல்லையற்றது. திருவள்ளுவர் அதுக்கு பதில் சொல்றாரு. அறிவு எல்லாத்துக்கும் இருக்கு, அறிவு எல்லாத்துக்கும் வந்துருச்சு. எப்பொருள் எல்லாரும் கேட்கறீங்கல்ல, எல்லா நாடுகளும் எல்லாம் ஊரூரா போய் கேட்கறீங்கல்ல, அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான், ஓடுவோன்னு ஓடுறீங்க, டிவி திறந்தா பாக்குறீங்க, எல்லாம் கேட்கறீங்க, காலகதை போறீங்க, காலையில் 4 மணிலிருந்து மீட்டிங் சந்திக்கிறீங்க, கேட்டா அத்தனை ஆப்ஸ் வச்சிருக்கிறீங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குரூப் இருக்கு. ஏன் என்ன பிஜி, ஒரு வாட்ஸ்அப் பார்த்தா 100 குரூப் வச்சிருக்கிறாங்க. அட்டேங்க அப்பா, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. சோத்தை தின்னு, காமாலை தின்னு, கடப்பாறை தின்னு, கோழி தின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு. காயை தின்னு ஒரு குரூப் சொல்லுது, ஒரு பக்கம் கோழி முட்டை சாப்பிட ஒரு குரூப் சொல்லுது, ஒரு குரூப் பாலை குடின்னு சொல்லுது. என்னடா சொல்றா, எவன் சொல்ற உண்மையினு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, குழம்பு போயிடும். ஆனா அதுக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் அறிவுங்க. அதுக்காக தான் அறிவு. பித்தம் தெளியணும், எதை தின்னா பித்தம் தெளியணுங்கிறாரு. கரெக்டா அடிக்கிறார். பீச்சு சொல்றாரு பாருங்க. ஏன்னா அவர் தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து காட்டி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எங்கடோ. ஆனா எல்லாத்தையும் தான் விஷயம். ஏன்னா இங்கதான் அறிவு என்பது அனைவரும் சொல்வதை கேட்க வேண்டும். சரி, இப்ப அறிவு வந்தாச்சு, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, பதில் சொல்லுங்க. அறிவு வந்தாச்சு, அறிவு வந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அறிவு வந்தாச்சுப்பா. சரி, அறிவை வச்சுட்டு என்ன பண்ணப்ப? அறிவினால் ஆவது வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் நாலேஜ்? வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் நாலேஜ்? இதுக்கு தமிழ்ல கேட்டா அறிவினால் என்ன பயன்? அறிவினால் என்ன பயன் சொல்லுங்க. அறிவினால் உண்மையை கண்டுபிடிக்க உதவும். அது கரெக்டா. இன்னும் கொஞ்சம் கரெக்டா வாங்க, இன்னும் கொஞ்சம் கரெக்ட். சரிதான், இன்னும் கொஞ்சம் கரெக்டா வாங்க. சரிதான். சரி, ஆண்டவனுக்கு அறிகிறது, ரைட்டு, அப்படி வச்சுக்கலாம். சொல்ல முயற்சிக்கின்ற நீங்க சொல்ல முயற்சிக்கிறது பாருங்க, இதுதான் பெரிய வேலை. சொல்ல முயற்சிக்க பாருங்க, அதுதான் தகுதி. ஆண்டவன் அடையலாம், தன்னைத்தானே அறியலாம், ஆண்டவன் அடையலாம்னு சொல்றாங்க.
சரி, முயற்சி பண்றீங்க, ஒத்துக்கிறேன். இந்த முயற்சி முயற்சி தான். பண்றதாங்க. முயற்சி பண்றீங்க. நான் என்ன சொல்ல தெரியுமா, அறிவு இருந்தால் அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அதுதான் கரெக்டா பிடிச்சிட்டாரு. ரங்கநாதன் அடிச்சிட்டாரு. இதுதான் ம். அதுதான் உண்மை. அறிவு என்ன தெரியுமா, அடுத்தவன் துன்பத்தில் தன்னுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் சொல்றாரு. அடுத்தவன் துன்பத்தில் தன் அறிவை பயன்படுத்துவது அதுதான் அறிவுன்றாரு. புரியுதா? அறிவினால் ஓ என்ன பயன்? அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய். பிறருடைய துன்பத்தை தன் நோய் போல் கருதி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அறிவுன்னு சொல்லிட்டாரு. புரியுதா? இது ரொம்ப டாப். What does a man from wisdom gain? What does a man from wisdom gain if he pains not at others' pain? What does a man from wisdom gain? Wisdomனா பேரறிவு. What does a man from wisdom gain? இந்த wisdom gain-ஐ பெற்று என்ன செய்ய போகிறார்? What does a man from wisdom gain if he pains not at others' pain? If he pains not at others' pain. அறிவினால் ஆவது உண்டோ பிரிதன் நோய் தன் நோயில் போற்றா கடை. அறிவு என்று சொன்னால் அறிவு என்பது வேறு, அறிவினுடைய பயன் என்பது வேறு. அறிவின் பயன் என்று சொன்னால் பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதி, பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதி அந்த துன்பத்தை போக்குவதற்கு எவன் அறிவை பயன்படுத்துகிறாரோ அவன் தான் அறிவின் பயன் என்று சொல்லிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.